வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம்மா. வணக்கம் வணக்கம். வகுப்பு ஆரம்பிச்சிடலாம். வரவங்க வரட்டும். மனோஜகம் மாருஜ துல்லிய வேகம் ஜிதேந்திரியம் புத்தி மதாம் வரிஷ்டம் மதாத்புஜம் வானரஹியூதமுக்கியம் ஸ்ரீராமபூதம் சிரஸ்தானமாமி. என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையருக்கும் நம்ம குலதெய்வத்துக்கும் நமக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்த பூமாபாதை தொட்டு 7ஆம் பாவமும் திருமண பொருத்தமும் என்ற தலைப்பில் வகுப்பு நடைபெறுகிறது. எல்லோரும் எல்லாமும் கற்று தெளிந்து சிறப்பு நிற்க எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். ஜெய் ஸ்ரீராம். குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம். சரி. சரி, இன்னைக்கு என்ன எடுக்கலாம்? ஏதாவது பாயிண்ட் சொல்லலாமா, இல்ல ஏதாவது ஒரு ஜாதகத்தை போட்டு பலன் எடுக்கணுமா? சொல்லுங்க. ஒரு பொருத்தம் பாக்குறதுக்கு ஜாதகம் வந்திருக்கு சார், அது பார்க்கலாமா? பார்க்கலாம் சார். பொருத்தம் அவங்க பார்த்துட்டாங்களா, ஓகே சொல்லிட்டாங்களா எங்கிட்ட கொடுக்காங்க. இல்ல நீ தான் முதல்ல பார்க்க போறேன்னா எங்கிட்ட கொடு. இப்பதான் கொடுத்துருக்காங்க, இன்னும் அதை ஆய்வு பண்ணல. டேட் ஆஃப் பர்த் அனுப்பிச்சு விட்டுருக்காங்க, அப்படியே இருக்கு. சரி. ஏன்னா நம்ம பாக்குற விதமும் மத்தவங்க பாக்குற விதமும் நிறைய வித்தியாசம் போடுது. அதனால அவங்க பொருத்தம் பாக்குறது கிடையாது, ஜாதக பொருத்தம் மட்டும் தான் பாக்குறோம்னு சொல்லியிருக்கேன். ஒப்பீனியன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அப்படின்னா பார்க்கலாம். நம்ம அவங்க அதாவது அது காதல் கல்யாணம் இருந்தா பொருத்தம் பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. அடுத்த விதி, காதல் கல்யாணம் இருந்தா பொருத்தம் பார்க்கணுன்ற அவசியம் நமக்கு கிடையாது. ஓகே, தாராளமா கல்யாணம் கடவுள் மேல வார்த்தை போட்டு கல்யாணத்தை பண்ணி விட்டுடலாம். காதல் கல்யாணத்தை பொருத்தம் பார்த்து நீங்க சொல்லுங்கன்னா அது பிரிக்கிற பாவம் நமக்கு தேவையில்லை. யாரா இருந்தாலும் சரி. காதல் கல்யாணம் அப்படின்னா சரி, காதலிக்கா பொண்ணு பண்ணி விரும்புறாங்களா, நீ கல்யாணத்தை பண்ணி விட்டுப்போ, இல்ல நீ இப்ப பிரிச்சுக்கோ. ஜோசிரியர் நான் அதை பிரிச்சு வைக்கணுன்ற அவசியம் எனக்கு ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி ஒரு பஞ்சாயத்துக்கு போறீங்க, ஒரு எதிர்காலத்துல ஒரு பஞ்சாயத்துக்கு கூப்பிடுறாங்க, நீங்க போறீங்கன்னு கேட்டீங்கன்னா சேர்த்து வைக்கிற பஞ்சாயத்துக்கு நீங்க போங்க. 2 பேரும் கூப்பிட்டு வச்சு பிரிக்கிற பஞ்சாயத்துக்கு நீங்க போகன்ற அவசியமே இல்லை. அது நமக்கு தாக்கம் எந்த ஒரு விதத்துல அந்த பெண்ணுக்கோ அந்த பெண்ணை பெற்றவங்களுக்கோ இல்ல பையனை பெற்றவங்களுக்கோ கொஞ்சம் மனம் நெருடல் கண்டிப்பா இருக்குதான் செய்யும். இவன் தான் நம்மள பிரிச்சுட்டான்ற எண்ணம் வந்துடும். அதன் சேர்க்கிற பஞ்சாயத்துக்கு சேர்க்கிற வேலைக்கு போங்க. பிரிக்கிற பஞ்சாயத்து அவங்களா போய் முத்தி அவங்களா போய் பார்த்துக்கிட்டோம். கோர்ட்டு கேஸ் எங்கன்னா போய் சொல்லிட்டு நமக்கு தேவை. சரி, ஒரு ஜாதகம் போடும். எல்லாரையும் இது பண்ணி செட் பண்ணிடுங்க. அவர் யார் தராரோ அவர் மட்டும் பேசட்டும். மற்ற யாரும் இது பண்ண குறுக்க பேசாதீங்க. அதுக்கப்புறம் நான் கேட்க சொல்ல பேசுங்க. பெண் எது டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க முதல்ல.
சாரி சார், 15/3/1997. இந்த 96, 97 வந்து கல்யாணம் நடக்கிறது ரொம்ப குதிரை கொம்பா இருக்குது. ஆமா, ஏன் சொல்லுங்க பாக்கலாம். டைம் சொல்லுங்க. டைம் சொல்லுங்க. டைம் வந்து 12:50 AM. 12:50 AM வந்துடும். நைட்டுங்களா? காலையில சார், விடிய காலையில, அதாவது சார் நைட்டுல 12 மணிக்கு அப்புறம் வருதுல்ல, மிட் நைட்டுக்கு அப்புறம். சரி, லக்னம் சொல்லுங்க. இப்போ பிறந்த ஊரு? பிறந்த ஊர் மன்னார்குடி. அது ஏதோ ஒரு ஊர் போடுங்க. நீங்க பக்கத்துல எது இருக்குதோ மன்னார்குடி வந்தா போடுங்க. இல்ல பக்கத்துல அது என்ன பெரிய டவுன் இருக்குதோ அது போட்டுக்கலாம். சரி, லக்னம் சொல்லுங்க. இன்னும் வந்து தனுசு லக்னம். தனுசு லக்னம். 2ல குரு. 3ல சனி கேதா? 3ல சுக்கிரன். 4ல சூரியன் புதன் கேது சனி. ஏற்கனவே சனி கேது போட்டு சொல்றதுக்கு முன்னாடி போட்டு. சரி, அப்புறம் 6ல சந்திரன். 10ல செவ்வாய் ராகு. என்ன தசை நடக்குது? இது ஒன்றும் குறிக்கல சார், இதை எடுத்து கொடுத்துருவா. நானும் அந்த ஜாதகத்தை சரி, கொஞ்சம் ஓப்பன் பண்ணி. ஆண் சொல்லு, ஆண் சொல்லு. ராகு திசை சூரிய புத்திங்க. சரி அதை கொஞ்சம் ஓப்பன் பண்ணி. சரி சரி, இதுக்கு லக்னம் ஆண் சொல்லுங்க. ஆண் வந்து விருச்சக லக்னம். லக்னத்துல ராகு. 2ல சந்திரன். 3ல சனி. 7ல கேது. 8ல புதன் சுக்கிரன். 9ல சூரியன். 10ல செவ்வாய். இருங்க. ஒன்பதுல சூரியனா? 8ல சூரியன் சார். 10ல 8, 9ல சூரியன், 10ல செவ்வாய். 9ல சூரியன், 10ல செவ்வாய், 11ல குரு. நட்சத்திரம் சொல்லுங்க. இந்த நட்சத்திரம் சொல்லுங்க. கன்னியா பையனுக்கு வந்து நட்சத்திரம். பூராட நட்சத்திரம். பொண்ணு வந்து ரோகிணி நட்சத்திரம். ரோகிணி, மிருகசம், திருவாதி, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம். 17வது நட்சத்திரம். இப்படி என்னங்க சாமியா கிளாஸ் வரைக்கும் வரீங்க? ரோகிணி, ரோகிணி, மிருகசீடம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம். 7வது நட்சத்திரம் அதே நட்சத்திரம். இப்ப நீ பாதம் சொல்லுங்க. பூரோட என்ன பாதம்? பூராட 3ஆம் பாதம். இது ரோகிணி. ரோகிணி 1ஆம் பாதம்.
இந்த 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 இது பொருத்தம் வராது. எது பொருத்தம் வராது? ஏன் வராதுன்னு கேட்டீங்கன்னா, 7வது நட்சத்திரம் 10 நட்சத்திரம் சேர்க்கக்கூடாது என்ப ஒரு விதி. அதனால உறுதியா இருப்பேன். 17 இல்ல சார் வருது. ரோகிணில இருந்து போராடம் 17 இல்ல வருது. சரி, 17 9 கழிங்க எத்தனை வருது பாருங்க. 17 9 கழிச்சா 8 16 7. நம்ம லெஸ் பண்ணிக்கணுமா அத? ஆமா, நீங்க அது அம்மாக்குள்ள போன அவசியம் ஒண்ணு இல்ல. ரோகிணி ரோகிணி மிருகஸ்வரிடம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம். ஓகே, வருது 8 வரும். ரோகிணி மிருகஸ்வரிடம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம். சாரி, 8வது நட்சத்திரம். 8வது நட்சத்திரம். ஓகே, 8வது நட்சத்திரம். பெண்ணின் வாங்க 17 9 8 தானே? அதான் சார். சரி, இப்ப பாருங்க, இந்த 7ஆம் இந்த பையனுக்கு 7ஆம் அதிபதி யார்? இது பெண்ணுக்கு 7ஆம் அதிபதி புதன் இங்க இருக்கிறார். புதன் வாங்கி சாரம் சொல்லுங்க, சூரியன் சாரம் சொல்லுங்க, இல்ல டிகிரி சொல்லுங்க. பெண்ணோட ஜாதகத்துக்கு பையன் வாங்கினதா? இல்ல புதன் உத்திரட்டாதி 1ங்க ஐயா. உத்திரட்டாதி 1. உத்திரட்டாதி 1. சூரியன் சொல்லுங்க. பூரட்டாதி 4. பூரட்டாதி 4. பூரட்டாதி புரட்டாதி ரேவதி. பூரட்டாதி 4னா புரட்டாதி உத்திரட்டாதி 1. அப்ப புதன் அஸ்தங்கமா? புதன் வந்து அஸ்தங்கத்துல தான் சார். புதன் அஸ்தங்கமா? அப்ப 7ஆம் பாவாதிபதி அஸ்தங்கத்துல போயிட்டாரா? இரண்டாம் பாவாதிபதி சனி பகவான் சாரம் சொல்லுங்க. சனி பகவான் வந்து உத்திரட்டாதி 4ங்க ஐயா. உத்திரட்டாதி 4, அதுவும் அஸ்தங்கமா? சனி அப்போ சொல்லுங்க. சனி வந்து அஸ்தங்கத்துல தான் சார் இருக்காரு. 15 டிகிரில. நம்ம 2ஆம் அதிபதியும் அஸ்தங்கம், 7ஆம் அதிபதியும் அஸ்தங்கம். இது இங்க இல்ல. இதுக்குப்பா அப்படியே இதுக்குப்பா. 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி பார்ப்போம். 1 2 3 4 5 6. 7ஆம் அதிபதி யாரு? சுக்கிரனா? ஒரு 8ல உட்காந்துட்டாரா? 2ஆம் அதிபதி குரு 11ல உட்காந்துட்டாரா? இவர் வாங்கி வச்சாரமோ சுக்கிரன் வாங்கி வச்சாரோ சொல்லுங்க. குரு ஹஸ்தம் 3. குரு ஹஸ்தம் 3. சுக்கிரன் மிருகசீரிஷ 4. பாருங்க, 1 2 3 4 5 6 7. 7 கூடியவர் 8ல உட்காந்துட்டாரு. அவர் வாங்கி வச்சாரும் மிருக செவ்வாய் நட்சத்திரம். அந்த செவ்வாய் 1க்கும் 6க்கும் முடிய 10ல. இந்த பையன் இவன் வேலை செய்யறானா? 1 6 10 இவன் வேலை செய்யறானா? ஸ்கூல் வச்சிருக்கா? சம்பாதிக்கிறானா? சார் ஸ்கூல் நடத்துறாரு. பையன் வந்து அவ்வளவுதான். வேலை செய்ய நிர்வாகத்தில் இருக்கிறோம். ஒரே வார்த்தை. 1 6 10. இந்த செவ்வாய் வாங்கி சாரம் சொல்ல. சுக்கிர சாரமா? அவனுக்கு வாடகை வருமானம் வருகிறது. வாடகை வருமானம் வருகிறது. ஆனா இதுல வந்து சாப்ட்வேர்ல உத்திரம் 2ன்னு வருது. ஆனா உத்திரம் வந்து கன்னிராசில வரும் 2ஆம் பாதம். உத்திரம் 2 இங்கதான் வரும்.
ஆனா செவ்வாய் மேல. ஆனா இந்த ஜாட்ல நம்ம இதுல போட்டோம் அப்படின்னா கன்னிராசியில வருது செவ்வாய். அவங்க அனுப்புன ஜாதகத்துல சிம்மத்துல இருக்கு. இவனுக்கு வருமானம் உண்டுங்க. 2ஆம் அதிபதி 11 உட்காந்துட்டாரு. உத்தரம் 2ஆம் அதிபதி சார் இதெல்லாம் வந்துட்டு போட்டான். இவன் ஏதாவது இங்க 7ஆம் பாவம் இங்க கெட்டு போச்சு, 2ஆம் பாவம் இங்க கெட்டு போச்சு. இங்க 7ஆம் பாவம் கெட்டு போச்சு, 2ஆம் பாவம் மட்டும் தான் நிக்குது. ஏன்னு கேட்டீங்கன்னா 7ஆம் பாவாதிபதி சுக்கிரன் 8ல உட்காந்துட்டாரு, 7 கேது உட்காந்துட்டாரு. இந்த காம்பினேஷன் இப்பதான் பார்க்கணும். இந்த லக்னத்து 7 கேது உட்காந்துட்டாரு. உட்கார்ந்தாலும் இந்த கேதுவுக்கும் அந்த கேதுவுக்கும் 3-11 இருந்தாலும் இங்க சனி கேது இருக்குங்க இல்லையா, நல்லா பாத்துங்க. இந்த சனி கேது இருக்குங்க இல்லையா, இந்த செவ்வாயில கனெக்ட் வருது இல்லையா, அதனால இந்த ஜாதகத்துல விட இந்த ஜாதகம் நல்லா இருந்தாதான் சேர்க்கணும் முடிய இந்த ஜாதகத்தை இதோட சேர்க்கறதுக்கு வாய்ப்பு கம்மி. அதாவது இதுல பிளஸ் மைனஸ் நிறைய இருக்குது, இந்த பிளஸ் நிறைய இருந்ததான் சேர்க்கணும். இந்த பிளஸ் நிறைய எப்படின்னு கேட்டீங்கன்னா பொருளாதார ரீதியில ஒரு ஓகே, பொருளாதார ரீதியா ஒரு ஓகே கரெக்டா நின்றாரு. ஒரு 1 2ஆம் அதிபதி 11 உட்காந்துட்டாரு. 2 கூடியவர், அதாவது சந்திரன் வாங்கிய சாரம் சுக்கிரச்சாரம். அந்த சுக்கிரனும் 9 2 8ல உட்காந்துட்டாரு. ஆக மொத்தம் வருமானத்துல இவனுக்கு புதன் சுக்கிரன் தான் இருக்காங்க. இதுவே ஒரு மைனஸ் பாயிண்ட் தான். புதன் சுக்கிரன் இருந்தா அதுக்கு பேர் என்ன, மந்திரம் பேரு, அது ஒரு யோகம். லட்சுமி நாராயண யோகமா சார்? இல்ல மதன கோபால யோகம், மதன கோபால ராஜ யோகம் அது பேர். புதன் சுக்கிரன். புரியுதா? அதுவும் இந்த வீட்லயே இருக்குது. அதனால இது பொருத்தம் வராது சாமி. ஆனா நட்சத்திர பொருத்தம் பாத்தீங்கன்னா ஒரு 8 பொருத்தத்துக்கிட்ட ஒரு நினைக்கிறேன் பாருங்க. அது 8 பொருத்தக்கிட்ட வருது சார். 8-9 பொருத்தக்கிட்ட வருது. நட்சத்திர பொருத்தம் பார்த்தா வரும். ஏன்னா 2ஆம் அதிபதி இந்த கெட்டு போச்சு, 7ஆம் அதிபதி கெட்டு போச்சு, 2ஆம் அதிபதி மட்டும்தான் இருக்குது. அந்த 2ஆம் அதிபதி இங்க உட்காந்துட்டாரு. இவர் வாங்கிய சாரம் இங்க சார பரிவர்த்தனை பண்ணிக்கினாங்க. பொருளாதார ரீதியா நல்லா இருக்கும் போதையும் குடும்ப ரீதியா 2 பேருக்கும் சேர்க்க முடியாது. 2வது இங்க செவ்வாயிலாக இருக்குதா, இங்க செவ்வாயிலாக இருக்குதா, இங்க சனி கேது இருக்குதா பாருங்க. இங்க சந்திரன் இருக்குதா, இங்க கேது இருக்குதா, இங்க கிரகங்கள் காலியா இருக்குது, இங்க கிரகங்கள் இருக்கிறது, இங்க கிரகங்கள் இருக்கிறது, இங்க காலியா இருக்குது. 2 பேரும் ஒரு ஒற்றுமையா இருக்க மாட்டாங்க, ஒற்றுமையா இருக்க மாட்டாங்க. ஆனா இந்த 2 ஜாதகத்துக்கும் செவ்வாய் சுக்கிரன் பார்த்தோம்னா சமசப்தமா இருக்கு. ஆணுடைய குரு பெண்ணுடைய 7ஆம் பாவத்தை, அந்த 4ஆம் பாவத்தை பாக்குது. இருக்கட்டுங்க, நான் அதெல்லாம் சொல்லிடுறேன். முதல்ல இந்த பெண்ணுடைய ஜாதகத்துல 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி நல்லா இருந்தா ஓகே, கெட்டு போச்சுன்னா விட்டுடு. இவங்கிட்ட 2 நல்லா இருக்கணும் இல்லையா, இவங்கிட்ட 2 நல்லா இருக்கணும் இல்லையா. இந்த 2 எப்படி நிக்கிறாங்க இங்க? 7ஆம் அதிபதி 1 2 3 4 5 6 7ஆம் அதிபதி சுக்கிரன் 8க்கு போயிட்டாரு. இங்க கேது வந்து உட்காந்துட்டாரு. அதே மாதிரி 2ஆம் அதிபதி 11க்கு போயிட்டாரு. அவர் வாங்கிய சாராதிபதி 9 கூடிய சாராதிபதி 2ல உட்காந்துட்டாரு. இவன் பொருளாதாரத்துல சூப்பரா இருப்பான், ஒன்னும் பிரச்சனை இல்லை, நினைச்சு சாதிப்பான். வாடகை வருமானம் முதல் கொண்டு எல்லாமே வரும் அவனுக்கு. வண்டியோ கார் வச்சிருந்தாலும் வாடகை. அதுதான் சார் செட்டில்டு. அவன் லைஃப்ல செட்டில், பணத்தை செட்டில் ஆயிட்டான். ஆனா லைஃப்ல ஃபேமிலி செட்டில்மெண்ட் ஆகணும்னா இதை விட இவனுக்கு 2 நல்லா இருக்கும்னு சேர்த்தாதான் நல்லா இருக்கும். சாரி, சமாதானமா போயிடுவாங்களா அப்படியே பார்த்தாலும் இங்க புதன் நீச்சம் ஆயிடுச்சா, இங்க புதன் அதே வீட்டுல இருக்கிறாரா, 1க்கு 1 ஒரே வீட்டுல இருக்குதா, இங்க புதன் நீச்சம் ஆயிடுச்சா, இங்க 7ஆம் அதிபதி நீச்சம் ஆயிடுச்சா, 2ஆம் அதிபதி நீச்சம் ஆயிடுச்சா, 4ஆம் அதிபதி நீச்சம் ஆயிட்டாரா, 4ஆம் அதிபதி நீச்சம் ஆயிட்டாரா, குருவும் சனி பரிவர்த்தனையா, புரியுதுங்களா? குருவும் சனி பரிவர்த்தனையா,
பாருங்க, இங்க இருந்து இப்படி போய் இங்க இருந்து வந்துருவாரு. எப்பவுமே இந்த செவ்வாய் ராகு இங்க ஒரே மைனஸ் என்ன கிட்ட ஒரு இதுவா இருந்தா குரு வந்துடுறாரு. இங்க இந்த குரு வந்து செவ்வாய் ராகு கனெக்ட் ஆகுறாரு. இந்த பரிவர்த்தனை பண்ணிடுறாருன்னா இந்த குரு இங்க போக போறாரு, அந்த சனி இங்க வர போறாரு. அப்போ சனி செவ்வாய் ராகு கனெக்ட் வந்துடும். சனி செவ்வாய் இணைவு கரெக்டா வந்துடும். பாருங்க, இந்த சுக்கிரன் இங்க இருக்கிறாரா? சுக்கிரன் இங்க நிக்கிறாரா? குரு இங்க போனா சனி இங்க வருவாரா? அப்ப ரெண்டு பாபங்களுக்கு நடுவு இந்த பெண்ணை மாட்டிச்சா? குரு போயிட்டாருன்னா அப்படியே இன்னொன்னு பாருங்க, லக்ன அதிபதி யாரு? குரு. குரு. 7ஆம் அதிபதி யாரு? சனி. 7ஆம் அதிபதி புதன் சார். புதன். புதன் எப்படி நிக்கிறாங்க? 3-11 நிக்கிறாங்களா இங்க? சரி, லக்ன அதிபதிக்கு 7ஆம் அதிபதி சரி, லக்ன அதிபதி 7ஆம் அதிபதி இருக்கிறாரு. லக்ன அதிபதி 7ஆம் அதிபதி இருக்கிறாரு. 3-11. ஆனா இந்த நீச்சமானதுனால, அஸ்தகமானதுனால இது தொல்லைதான். எப்பவுமே 7ஆம் அதிபதியும் 2ஆம் அதிபதி குடும்பஸ்தானமும் 7ஆம் அதிபதி நீச்சமாக கூடாது, அஸ்தமனமாக கூடாது. இன்னொரு ஜாதகம் சேர்க்கணும் 2-7 நல்லாவே இருக்கணும். அப்படி சேர்த்தாலும் நல்லா இருக்கும் முடியா. 2-7 இதுவுக்கு 7 கெட்டு போச்சு, 2 மட்டும் தான் வளர்த்துக்குதுன்னு கேட்டீங்கன்னா இவன் கல்யாணம் பண்ணிக்கலாம், தப்பு ஒன்று. வருமானம் மட்டும் இருக்கும், சந்தோஷம் இருக்குமா? அங்க இருக்காது. அதான் பெரிய விதி. 2 பேருக்குமே 7, 8 கொஞ்சம் கலத்து அந்த தாம்பத்தியத்துல கொஞ்சம் பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியுது. அதனால அதுதான் சார் நம்ம எதுக்கு அதெல்லாம் போவானு. நமக்கு மெயின் கேட் என்ன? 2 நல்லா இருக்குதா? இங்க 2 நல்லா இருக்குதா? 7 கெட்டு போச்சு. எப்படி? சரி, இவன் இந்த லக்னாதிபதி யாருங்க? சுக்கிரனா? செவ்வாய். 7ஆம் அதிபதி யாருங்க? 7ஆம் அதிபதி சுக்கிரனா? அது 3-11 இருக்குதா? இது மட்டும் இங்கேயும் இது ஒரே பிளஸ் பாயிண்ட். வண்டி ஓடுமானா தான் ஓடுமோ வழியோ சந்தோஷமா போகாது. அது ஒரே பாயிண்ட். அதுக்கு என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இந்த கேதுவும் 3-11. இந்த ஆமா, இந்த செவ்வாயும் இந்த சுக்கிரனும் 1, 2, 3, 4, 5, 6, 7, 7, 7க்கு 7 அவ்வளவு சமசப்தம். இந்த சந்திரன் இந்த சுக்கிரனை பாக்குறாரு. இந்த குரு இந்த சந்திரனை பாக்குறாரா? இல்ல, இந்த குரு இந்த சந்திரனை பாக்குறாரு. புரியுதுங்களா? ஆமா சார். இந்த குரு அப்போ சந்திரனுக்கு எது ஒண்ணா உட்காந்துருந்தா அதனால இது வந்து அவங்களுக்குள்ள ஓகே பார்த்து முடிக்கிறான்னு கேட்டீங்கன்னா, வண்டி ஓடுமானா தடாமுடான் வண்டி ஓடும், தெரியாது. ஆனா சுகம் கிடையாது. 4ஆம் இடத்து அதிபதி 2ல நீச்சம் ஆயிட்டாரு. அப்போ 4 எத்தனை கிரகம் சொல்லலாம், இந்த பெண்ணுக்கு சுகம் கிடைக்குமா? 10வது வரைக்கும் யார் பாக்குறது? செவ்வாய் ராகு பாக்குறாங்க இல்லையா? அதுதான் பெரிய விஷயமே. 2 பேருக்குமே அதே மாதிரி தான் சார் இருக்கு. அந்த இடத்த நம்ம 4ஆம் இடம் நம்ம எடுத்தோம்னா 2 பேருக்குமே அந்த மாதிரி சிக்கல் இருக்க மாதிரிதான் இருக்குது. நம்ம முதல்ல பெண்ணுக்கு தான் பொருத்தம் பார்க்கணும், ஆணுக்கு அப்புறம் பாத்துக்கணும். இப்ப பாருங்க, இந்த லக்னம் 2-12. ஆமா. இந்த சந்திரன் 6-8. 6-8. நீ செய்த குற்றத்தை நான் சொல்ல மாட்டேன், நான் செய்த குற்றத்தை நீ கண்டு கூடாது. அது ஒரு வாழ்க்கையா? கரெக்டா? இங்கே அடிபட்டு போச்சா? பெண்ணுடைய சந்திரனுக்கு ஆணுடைய சந்திரன் வந்து நீச்ச இடத்துக்கு போயிடுறாரு மாதிரி தான் இருக்கு. 8க்கு போயிடுறாரு. பெண்ணோட சந்திரனுக்கு ஆணுடைய 8 வந்துடும். 6-8. இது வந்து சரியான பொருத்தம் இல்ல. அவங்க வேற வழியே இல்ல, இவங்க நிறைய வசதி வாய்ப்பு இருக்குது, நான் கட்டிக்கிறேன் ஓகே அப்படின்னா, இந்த பெண்ணுக்கு பிரச்சனை பொருளாதாரத்தில் இல்லைனாலும், அவனுக்கு பொருளாதாரத்தில் பிரச்சனைனாலும் தாம்பத்தியத்துல கொஞ்சம் சந்தோஷத்துல கொஞ்சம் கைய வைக்கும். பாருங்க, இது மட்டும்தான் இல்ல, இந்த கேது இந்த சனியை பார்க்கும், இந்த கேதியை பார்க்குது. 3வது பார்வை எப்படி? பாருங்க,
ஒண்ணும் இல்ல, இந்த செவ்வாய் இங்கேயா அங்கேயா நீ வேற சந்தேகமா சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த செவ்வாய் இங்க போட்டாலும் தீர்ந்து போச்சுன்னா அவ்வளவுதான், பிக்சடு. இங்கேயும் செவ்வாய் ராகு, இங்கேயும் செவ்வாய் ராகு, இங்கே செவ்வாய்க்கு அது சனி. சார் பெண் லக்கணத்துல இருந்து ஆண் லக்கணம் 12 போயிருச்சுங்க, அதே முடிஞ்சு போச்சு. இங்கே 2-12, சந்திரன் 6-8, இங்கே முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நம்ம இந்த 4ஆம் பாவத்துல இது வந்து நல்லா இருக்கணும் எப்பவுமே. சார் இன்னொரு விஷயம் பாக்குறேன், இந்த பெண்ணுக்கு 9ஆம் அதிபதியா சூரியன் தானே? சூரியன். இந்த பெண்ணுக்கு 9ஆம் பாக்கியஸ்தானம் சூரியன் தானே? அந்த சூரியன் இங்க இருந்தாலும் நிக்கிறாரு. சந்திரன் சந்திரன் சூரியன் சிறப்பு தான், தப்பு ஒண்ணு இல்ல. இவனுக்கு 10ஆம் அதிபதி யாருங்க? 10ஆம் அதிபதி சூரியன். ஆணுக்கு 10ஆம் அதிபதி அவர் இங்க எங்க நிக்கிறாரு? 4ல நிக்கிறாரா? 4ல இருக்காரு. பொருளாதாரத்துல ஓகே, அவ்வளவுதான். கடைசி பாயிண்ட் இது. இந்த பெண்ணுடைய ஜாதகத்துக்கு 9ஆம் அதிபதி 9ஆம் சூரியன், இந்த ஜாதகத்தில் சூரியன் சந்திரன் வீட்டுல இருக்காரு, ஓகே. இவனுக்கு 10ஆம் அதிபதி சூரியன், இந்த பெண்ணுடைய ஜாதகம் 4ல உட்காந்துருக்கிறாங்க. அது பொருளாதாரத்துக்கு ஓகே ஒழிய சுகத்துக்கு கொஞ்சம் கம்மி தான். முடிவு அவங்க எடுத்துக்கிட்டோம். 2 பேருமே பொருளாதார ரீதியா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 2 பேருமே வெல் செட்டில்டு ஃபேமிலி தான் சார். அதுதாங்க இப்ப நான் மட்டும் தான் சொல்றேன், 2 பேருக்குமே பொருளாதார ரீதியா ஒன்னும் பிரச்சனை கிடையாது, சந்தோஷம் தான். 2 பேரும் நல்லாதான் இருக்கு, ஒன்னாதான் ஓடும் வண்டி. அவ்வளவுதான். அட்ஜஸ்ட் பண்ணி போறதா ஓகே. பணத்தோட சேருது, குணத்தோட சேராது அப்படின்னு பணத்தோட சேருதுன்னா சரி ஓகே, நம்ம அது குறுக்க நிக்க முடியாது. சரி, இதோட நட்சத்திரத்தை அதிபதி என்ன? ரோகிணி நட்சத்திரம், பாம்பு. போராட்டத்துக்கு இது சார், அது என்னது, குரங்கா? குரங்கு சார். குரங்குக்கு பாம்பு பகையா நட்பா? பகை வரல சார். குரங்குக்கு வந்து இதுதான் பகை வருது. குரங்கு சொல்லுங்க. குரங்குக்கு ஆடு வந்து பகை வருது சார். பாம்புக்கு கீரி பகை வருது. சரி, இதுக்கு கொள்ளு பார்க்க வரலையா? அதுக்கு ஒரே வார்த்தை, பொருளாதாரத்துல ரீதியா நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்கன்னா ஓகே, விட்டுடு. ஆனா பிரச்சனை இருக்குதான்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் சிக்கல் இருக்குதான் செய்யுது, சிக்கல் தீராது. குழந்தையும் கொஞ்சம் தள்ளி போற மாதிரி தான் தெரியுது அதை பார்த்தா. நான் தான் சொல்லியிருக்கேன், நீங்க சொன்னது கரெக்டா தான் இருக்கு. என்ன பண்றதுன்னு பாப்போம், உங்கதான் முடிவு எடுக்கணும். சரி, உன்னி வேணா. இந்த பெண்ணுக்கு 9ஆம் இடத்து அதிபதி யாரு? சூரியன் தானே? ஆமா சார். அவர் இங்க சூரியன் என்ன சார் இருக்கிறார் சொல்லுங்க. சூரியன் பூரட்டாச்சா, உத்திரட்டாச்சா, ரேவதியா? பெண்ணுக்கு சூரியன் பூரட்டாச்சா? பெண்ணுக்கு முதல்ல பெண்ணுக்கு பார். பெண்ணோட சூரியன் வந்து பூரட்டாதியில இருக்காரு. பூரட்டாதி குரு சார். அந்த குரு பாக்கியஸ்தானாதிபதி, புரியுதுங்களா? இந்த பெண்ணுக்கு பாக்கியஸ்தானாதிபதி 4ல தான் உட்காந்துட்டாரு. அவர் வாங்கி வச்சாரு குருச்சாரம். குரு நீச்சமாச்சா? குருவே நீச்சமாச்சா? பரிவர்த்தனை அதை பார்த்துக்கலாம். முதல்ல இருந்து பரிவர்த்தனை தப்பிச்சுக்கணும். இது 5 கோடி செவ்வாய் இங்க உட்காந்துட்டாரு. செவ்வாய் வாங்கி சாரம் சொல்லுங்க. பெண்ணோட செவ்வாய் வந்து உத்தரம் சூரிய சாரம் தானே? சூரியங்க தான் நிக்கிறாரு. இதுல பாருங்க, 1 2 3 4 5 கோடி குரு இங்க உட்காந்துட்டாரு. வாங்கி அஸ்தம். இப்போ அஸ்தமும் குழந்தைய பாக்கியத்துல கை வைக்க நட்சத்திரம். அஸ்தமும் ஒரே நட்சத்திரத்திலே நிக்குது சார். உத்தரத்திலே தான் நிக்குது 2 செவ்வாயுமே. இங்க போகணும். அப்பதான் உங்க தேவை. நான் பொருத்தம் பார்க்கல. அது உத்தரம் 1, இது உத்தரம் 3ல வருது. புரியுதுங்களா? சரி, செவ்வாய் போடணும். செவ்வாய் வந்து உத்தரம் 1 மேலே சிம்மத்திலே போட்டுருங்க சார், கீழே வராது. பொண்ணுக்கு இருக்கு கண்ணில. ஆமா, பையனுக்கு சிம்மத்துல இருக்கு உத்தரம் 1ல.
கரெக்டா தான் சார் போட்டிருக்கீங்க. கரெக்டா தான் போடுவேன். சரி, அப்படின்னு சொல்லலாம். கரெக்டா தான். அது மொத்தத்துல வண்டி ஓடுமானா சந்தோஷம் இருக்காது. பொருளாதார ரீதியா நான் 10 லட்சம் வச்சுக்கிறேன், நீ 20 லட்சம் வச்சுக்கிற, அவ்வளவுதான். இன்னொன்னு நல்லா பாருங்க, 12ஆம் அதிபதி, இந்த லக்னத்துக்கு 12ஆம் அதிபதி சுக்கிரன் இங்க உட்காந்துட்டாரா? இந்த வீட்டுக்கு 12ஆம் அதிபதி செவ்வாய் எங்க உட்காந்துட்டாரு? இங்க உட்காந்து செவ்வாய் இங்க உட்காந்துட்டாரா? இவர் வாங்கிய சாரமோ அவர் வாங்கிய சாரமோ கணக்கு பண்ணி பாருங்க. இவரு சூரிய சாரமா? செவ்வாய் சூரிய சாரம். மிருகசீடமா? இதுவும் செவ்வாய் சாரமா? சூரியன் செவ்வாயா எவ்வளவு உஷ்ணமானது தானே. பொண்ணோட பையனோட சுக்கிரன் வந்து மிருகசீரிட நட்சத்திரம் சுக்கிரன் வாங்கினது. பெண்ணுடைய சுக்கிரன் வந்து பூரட்டாதியில இருக்கு. அப்படி பார்க்க கூடாது. அப்படி பார்க்க கூடாது. பையனோட இருங்க. இப்ப இவங்களுக்கு தாம்பத்தியம்னு பாத்தீங்கன்னா 8ஆம் அதிபதி யாரு? சந்திரன் தானே. இதுக்கு 8ஆம் சந்திரன் தானே சார்? ஆமா சார். அந்த சந்திரன் எங்க போய் நின்னாரு? ரோஹிணியில உட்காந்து சந்திரன் சார் வாங்கிக்கிறாரா? வாங்கி உச்சத்துல இருக்காரு. இவருக்கு 8ஆம் அதிபதி யாரு? புதன். புதனா? புதன் வாங்கிய சாரம் சொல்லுங்க. புதன் வாங்கிய சாரம் சொல்லுங்க. புதன் வந்து புனர்பூசம். அப்ப இங்கேயே வந்து சந்திரனுக்கும் புனர்பூசத்துக்கும் குரு, சந்திரனும் குரு குருவும் நட்பா? அது பேருக்கு கௌரவமா இருப்பாங்க வழியா உள்ளுக்குள்ள பிரச்சனை இருக்குதான். எப்பவுமே எந்த ஜாதகம் பார்த்தாலும் 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி முதல்ல பாருங்க. அதுக்கப்புறம் முதல்ல பண்ணுங்க. இன்னொன்னு சொல்றது கேளுங்க. இந்த லக்னத்துக்கு சந்திரன் இருக்குதா? குருவோட சனி இருக்குதா? இங்க கிரகம் இருக்குதா காலியா இருக்குதா? இல்ல கிரகம் இருக்குது அங்க காலியா இருக்குதா? இல்ல கிரகம் இருக்குது அங்க காலியா இருக்குதா? இல்ல கிரகம் இருக்குது அங்க ஒரே கிரகம் இருக்குதா? இங்க காலி, இது காலி, இது காலி, இது மட்டும்தான். இப்ப 2 பேரும் கல்யாணம் பண்ணி வச்சா மட்டும் என்ன பண்ணுவாங்க? தனி குடும்பம் தான், போய் யாரும் ஒட்டாம தனிதான் இருப்பாங்க. பணம் தான் அவங்களுக்கு பாதுகாப்பு. 2 பேருமே மணி மைண்டடா தான் சார் இருக்காங்க நான் பேசின வரைக்கும். அவ்வளவுதான் சார் சொல்லிட்டேன். நான் 2 பேருக்கும் பணம் தான் முக்கியம், சந்தோஷம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்குது. அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நான் வாழ்ந்துக்கிறேன், நான் ஓகே, நம்ம ஜோசியர் சொல்லிட்டாரு 8 பொருத்தம் 7 பொருத்தம் சொல்லிட்டாரு, நான் கட்டிக்கிறேன்னு சொன்னா விட்டுடு. அவ்வளவுதான். நம்ம உங்களால பதில் சொல்ல முடியாது. 2 பேருமே வந்து பணம் தான். இந்த பெண்ணுக்கு பாருங்க 2ஆம் அதிபதி பரிவர்த்தனை பண்ணிக்கினாரு, இங்கே பண்ணிட்டாரு, பரிவர்த்தனை பண்ணிக்கினாரு. 10ஆம் அதிபதி பாருங்க குரு 4 உட்காந்துட்டாரு. இவங்களுக்கும் தொழில் ரீதியா பிரச்சனை, தொழில் பண்றாங்க. இவங்களும் ஏதோ நிர்வாகம் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. 10ஆம் அதிபதி 4க்கும் 10க்கும் இங்க தொழில் பண்றாங்க. இவங்களும் 10 நல்லா இருக்காங்க. ஆனா புதன் இவங்கள ஃபீஸ் செய்வாங்க, அக்கௌண்ட் செக்டர் ஒர்க் பண்றாங்க. சார் ஒண்ணு பேங்க்ல ஒர்க் பண்றாங்களா? பணம் எந்த வேலை செய்யறாங்களா? பணம் 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 சார். பணம் அவ்வளவுதான். பணம் எந்த வேலை செய்யறாங்களோ ஓகே, சரியா போச்சு. இவங்க 10 தொழில் ஓகே, ஒன்னும் பிரச்சனை. ஒண்ணுமே ஒரு பாவம் கெட்ட ஒரு பாவத்தை தூக்கி கொடுத்துரும். 7ஆம் பாவம் கெட்டு போச்சு, இந்த இதுக்கு இந்த பாவத்தை தூக்கி கொடுத்துருது. 10ஆம் மணி 4 உட்காந்துட்டாரு. அப்ப நம்ம தொழில் கண்டிப்பா செய்யதான் இருப்பாங்க. நல்ல பிரச்சனை ஒண்ணு இல்லை. 2 பேரும் வருமானத்தை ரீதியா ஒண்ணும் பிரச்சனை இல்லை. சந்தோஷத்துல கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. அவங்க விட்டு கொடுத்துட்டு போறேன்னு சொன்னா ஓகே. சரிங்க சார். சரி, அடுத்தது இன்னொன்னு போட்டீங்களா? என்ன கூடுறீங்களா? நன்றிங்க சார். பரவாயில்ல, அதை பத்தி எல்லாம் பாருங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஜாதகத்தை பாத்தீங்கன்னா இப்ப இப்படி பாருங்க. 2ஆம் அதிபதி நல்லா இருக்குதா? 7ஆம் அதிபதி முதல்ல 7ஆம் நல்லா இருக்குதா? நீச்சம் ஆயிட்டாரு. ஆனா 10ஆம் அதிபதிக்கு நல்லா இருக்கிறாரு. புரியுதா? 7ஆம் அதிபதி ஒரு இது வந்து பார்ட்னர்ஷிப், இது தொழில்ஷிப். அப்ப இது நல்லா இது கெட்டு போச்சு. 2ஆம் அதிபதி சனி பகவான் அவர் அங்க போறாரு, இவர் இங்க 2ல குரு நீச்சம் ஆயிடுறாரு. பரிவர்த்தனை பண்ணிடுறதுனால குரு அங்க போயிடுவாரு, சனி இங்க வந்துடுவாரு.
அப்போ இந்த தோஷம் நிவர்த்தி ஆயிடுது, அஸ்தங்க தோஷம் நிவர்த்தி ஆகிறது. புரியுதுங்களா? அதனால செட்டில் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு, அவ்வளவுதான். இந்த குரு சனி இங்க பாத்துக்கிறாங்க, இந்த குரு செவ்வாய் இது இங்கேயும் ஒன்னா உட்காந்துக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் பணத்துல தான் உங்களுக்கு கண்ணா இருப்பாங்க வழியா ஒரு 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 அட்டாச்மெண்ட்டா 2 பேர் சந்தோஷத்துக்கு கொஞ்சம் குறையும். ஆனா இவங்களுக்கு வந்து இந்த 2 ஜாதகத்திலயும் பெண்ணுக்கும் பையனுக்கும் கிராஸா சேர்க்கும் போது சூரியன் செவ்வாய் வந்து கனெக்ட் ஆகுது. அவ்வளவுதான். அது கொஞ்சம் கோயில் மாதிரி ஏதாவது போய் கல்யாணம் பண்ண சொல்லலாமா? சார் அவங்க 2 பேரும் ஓகேனா கோயில்ல கல்யாணம் பண்ண சொல்றாரு. பெண்ணுக்கு எப்ப பண்ணாலும் கோயில்ல கல்யாணம் பண்ண சொல்லுங்க. 2-7 கெட்டு போச்சுன்னா கோயில்ல கல்யாணத்தை பண்ண சொல்லுங்க, யாரா இருந்தாலும் சரி. சரி, வேற என்ன ஜாதகம் தரீங்களா? அவ்வளவுதான். பாயிண்ட் போலாமா? பொண்ணு அந்த ஜாதகம் தரவா? வெளிநாட்டு பொண்ணை லவ் பண்ற ஜாதகம் கொடுங்க 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 கொடுங்க. இது பையன் ஜாதகமா? சொல்லுங்க. கும்ப லக்னம். ரொம்ப ரகசியம் நிறைஞ்ச மனுஷன், அவளை சீக்கிரத்தையும் சொல்ல மாட்டார். 2ஆம் இடத்துல சனி கேது. குடும்பம் ஏன் குடும்பம் வெளிநாட்டுக்கு ஓட போறாரு இவரு? 97, 96 மேடம் பிறந்தது. ஆமா ஆமா. 7ல சூரியன். இதுவே காதல். இதுக்கு 7ல சூரியன். 8ல புதன் ராகு. தனுசுல குரு. 11ல தனுசுல குரு. 12ல சந்திரன். டேட் ஆஃப் பர்த் சொல்றீங்களா? 27/8/1996. டைம் 6:40 PM. ஏதோ ஒரு சென்னை ஏதோ ஒன்று போட்டுக்கலாம், அப்போ ஒண்ணு இல்ல. மதுரை. சரி. ஒண்ணு இந்த ஜாதகத்தை பார்த்த உடனே இது காதல் கல்யாணம் தான் சொல்றதுக்கு வாய்ப்பு யாருன்னா சொல்லுங்களேன். ஜாதகத்தை பார்த்த உடனே இந்த காதல் கல்யாணம் பண்ணிக்க வாய்ப்பு சொல்ல முடியுமா? செவ்வாயும் சுக்கிரனும் ஒண்ணா இருக்கு சார். செவ்வாய் சுக்கிரன் ஒண்ணா இருக்கு. 5ல செவ்வாய் சுக்கிரன். 5ல செவ்வாயும் சுக்கிரனும் ஒண்ணா நின்னு போச்சு. அதனால ஒரு எழுதிக்குங்க, ஒரு ஜனன கால ஜாதகத்தில் செவ்வாய் சுக்கிரன் ஒன்றாக இருந்தால் காதல் திருமணம் செய்ய வாய்ப்பு உண்டு. இப்போ இவனுக்கு 7ஆம் அதிபதியா சூரியன் தானே? இந்த லக்னத்துக்கு 7ஆம் சூரியன் தானே? சூரியன் வாங்கிய சாரம் மட்டும் சொல்லுங்க. சூரியன் வாங்கிய சாரம் சொல்லுங்களேன். சுக்கிரச்சாரமா கேதுச்சாரமா? எது சுக்கிரன் சொன்னாலும் சரிதான், கேது சொன்னாலும் சரிதான், காதலிக்க போறான். கேது. சரி, கேது. 7ஆம் அதிபதி வாங்கிய சாரம் கேது, அவர் 2ல். 7ஆம் அதிபதி வாங்கிய சாரம் கேது, அவர் 2ல். அப்போ 2, 5 கனெக்ட் ஆயிடுச்சு. சரி, அதுக்கு அடுத்தது இந்த சூரியன் வாங்கிய சாரம் சொல்லுங்க. குரு வாங்கிய சாரம் சொல்லுங்க கொஞ்சம். கேது சாரமா சுக்கிரச்சாரம்? குரு வந்து சுக்கிரன் சாரம், பூராடம் 1. சரி. லக்னத்துக்கு 2 கூடியவர் பாருங்க, லக்னத்துக்கு 2 கூடியவர்
குரு. குரு வாங்கிய சாரம் 4க்கும் 10க்கும் உரியவர் 5ல. எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு பாருங்க. லக்னத்துக்கு 2 கூடிய ஒரு குரு 11 உட்காந்துட்டார். அப்ப 11ன்னா நல்ல வருமானம், நல்ல லாபம் தான் சொந்த வீட்டுல இருக்கிறாரு. இவர் வாங்கிய சாரம் இந்த லக்னத்துக்கு 4க்கும் 10க்கும் உரியவர். 4 4க்கும் 9க்கும் உரியவர். பாக்கிய ஸ்தானாதிபதி 5லயே உட்காந்துருச்சு. இந்த லக்னத்துக்கு 4க்கும் 9க்கும் உரியவர். உபயம், சரம், ஸ்திரம், பாதகம் தான். நினைச்சீங்களா? ஆமா சார். உபயம், சரம், ஸ்திரம், இதுக்கு 9ஆம் இடம் பாதகாதிபதி தான். 1 2 3 4 5 6 7 8 9 பாதகம் தான். இருந்தாலும் இந்த பாதகம் என்பது இங்க 5ல உட்கார்ந்ததுனால அது சிறப்பா மாறிடும். 5 தொடர்பு இருந்தாலுமே எவ்வளவு இருக்கு இதுவா இருந்தாலும் அது போயிடுது. அப்போ 2ஆம் அதிபதி வாங்கிய சாரம் சுக்கிரச்சாரம். சுக்கிரன் 4க்கும் 9க்கும் உரியவர். 11ல உட்காந்துட்டாரு, 5ல உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்போ உடம்புலவா சம்பாதிப்போ இவனுக்கு வருமானம் வரதான். காதலிப்பு மனைவி சம்பாதிச்சு கொடுக்கதான் போகுது. ஆனா அந்த மனைவி இவனை விட அதிகாரம் மிக்கவளா இருப்பா. கரெக்டா மேடம்? ஆமா சார். அது தெரியல. அதிகாரம் மிக்கவளா இருப்பாளான்றதுலாம் தெரியல. அதிகாரம் மிக்கவளா இருப்பா. எப்பவுமே யார் ஜாதகத்துல லக்னத்துக்கு 7 சூரியன் இருந்ததுன்னா அதிகாரம் மிக்க மனைவி தான் எதிர்பார்ப்பாரு. அதிகாரம் மிக்க மனைவி தான் கிடைக்கும் அவருக்கு. அப்போ இப்ப இங்க பாருங்க, 12 ஏதாவது சொன்ன என்ன சொன்னேன்? 12 என்பது வெளிநாட்டு பணம் சொன்னேன். 12 என்பது வெளிநாட்டு பணம், வெளிநாட்டு பணி சொன்னேன். 12ஆம் அதிபதி 2ல உட்கார்ந்தார். 12ஆம் அதிபதி 2ல உட்கார்ந்துட்டார். அப்போ இந்த சனிச்சாரம் சொல்லுங்க, கேது சாரம் சொல்லுங்க, வேற ஒண்ணே வேணும். இது கேது சாரம் சனியோடது. சனிச்சாரம் சனியோடது. போச்சுங்களா? ரெண்டுமே சனியோட சாரம் தான். 1 2 12. அப்ப வெளிநாட்டு வருமானம், வெளிநாட்டு மனைவி மூலியமா வருமானம் வரத்துக்கு வாய்ப்பு சொல்லிட்டு முதல்ல சொன்னா ஒரு நிமிஷம். இப்ப புரியுதா மேடம்? வெளிநாட்டு வருமானம் எப்படி வருதுன்னு? இல்ல அதான் வெளிநாட்டு பொண்ணை ஏன் லவ் பண்றாருன்றதுதான் புரியல. 2 வெளிநாட்டு பண வருமானம், வெளிநாட்டு ஒரு குடும்ப வெளிநாடு 2 வந்துட்டு இல்லையா? அதான் சொன்னாங்க. இந்த 2ஆம் லக்னத்துக்கு இவரு 12க்கும் இவரு 2ல உட்காந்துறாரா? இது பரிவர்த்தனை எதுவும் கிடையாது. சனிக்கு 2ல நிக்குது இல்லையா? அது மொத்தம் சனிக்கு இது கூட சனிக்கு இணைவு நல்ல இணைவு இல்ல. 2ல சனிக்கு நல்ல இணைவு கிடையாது. வாங்கிய சாரு கேது சாருமே 2 பேர் சனிச்சாரம் வாங்கிட்டாங்க. எந்த சுபகிரகமும் பார்க்கல. இப்ப பாருங்க, இந்த புதனுக்கு சாரம் சொல்லுங்களேன். புதன் சாரமா? புதன் சூரியன் சாரம். இப்ப பாருங்க, 5 6 7 8 8ஆம் அதிபதி வாங்கிய சாரம் சூரிய சாரம். அப்ப 8 என்பது மறைமுக வருமானம், வெளிநாடு சொன்ன இல்லையா? திடீர் பயணம், அதிர்ஷ்டம்.
அப்போ 8ஆம் அதிபதி, ஏதாவது இந்த 8ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி சாரத்தை பெற்றதுனால திடீர் அதிர்ஷ்டம். ஓகே, அது மனைவி மூலமா. 8 என்பது மனைவி மூலியமா வாங்கி சூரிய சாரம் வாங்கிக்கிறாரு. அப்போ 8 என்பது திடீர் அதிர்ஷ்டம், 7 என்பது மனைவி மூலியமா அதிர்ஷ்டம் கண்டிப்பா இவங்க கிடைக்க போகுது. சரி, அப்ப மனைவி மூலமா இவர் சந்தோஷமா இருப்பாரு, வெளிநாட்டு பொண்ணா இருந்தாலும் சரி. ஆமா, இவங்களுக்கு ஒண்ணு பிரச்சனை. அண்ணா குடும்பத்துல வெளியில போய் ஊரை விட்டு கொடுத்தான், சொந்த ஊரை விட்டு குடும்பத்தை விட்டுட்டு வெளியில போய் போயிச்சானா போயிச்சுப்பான். இங்கேயே இருந்தான்னு கேட்டீங்கன்னா சனிக்கு எது இருக்குங்க இல்லையா, 2ல சனிக்கு எது இருக்குது இல்லையா, அவ்வளவு சீக்கிரத்தை வந்து குடும்பத்துல நிம்மதி இருக்காது. ஓடி போட்டா எனக்கு இந்த ஊர்ல ஒரு 10 லட்சம் ரூபாய் கிடங்குது, 10 லட்சம் கிடக்க முடியல, இந்த ஊரை விட்டு வெளியூர் ஓடி விட்டுனா எனக்கு ஒண்ணு இப்ப யாரும் வந்து வர போறது இல்ல, வருஷத்துல பாத்துக்கலாம் இருக்கோம் இல்லையா. அதுதான் சனிக்கு 2ல இருந்தால் குடும்ப வாழ்வு சிறப்பு இருக்காது. திசையோ புத்தியோ நடக்கிற காலத்துல பிரச்சனையை கண்டிப்பா கொடுத்தே தீரும். வெளிநாடு போயிட்டுன்னு கேட்டீங்கன்னா பிரச்சனை கொடுக்காது. அது ஏதாவது சுபகிரகம் பாக்குதா? எந்த கிரகம் பார்க்கல, எந்த கிரகமும் பார்க்கல. ஆறாம் அதிபதியும் 12ல, நல்லா பாருங்க. 6 என்றது தொழில், சர்வீஸ். இந்த 12 வெளிநாடு, இவனே வெளிநாடு வேலைக்கு போயிடுவான். வெளிநாட்டுல தான் இருக்காரு, அதனாலதானே வெளிநாட்டு பொண்ணு. அவ்வளவுதான் நான் சொல்ல, வெளிநாட்டு போயிட்டாரா? வெளிநாட்டு போயாச்சு. 6 என்பது சர்வீஸ், 12 என்பது மறைவு. அப்ப 6ஆம் வேலை மூலியமா வெளிநாடு போயிட்டாரு. வெளிநாட்டுக்கு போலன்னா கடனாலையும் பிரச்சனை, நோயாலையும் பிரச்சனை இங்க அனுபவிச்சிருப்பாரு. வெளியில போனதுனால அந்த காலத்தை வேலை செஞ்சிருச்சு. 6 சர்வீஸ், 12 வெளிநாடு வேலை. இப்படிதான் இதான். இப்ப வெளிநாட்டுக்கு போனதுனால அங்க காதல். சார், இதுல எனக்கு ஒரே ஒரு கேள்வி. இந்த கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது இப்ப 6ஆம் இடத்து அதிபதி 12ல போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால அது வந்து ராஜயோகமா மாறிடுதா? 6ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதியும் ஒரே வீட்டுல உட்காரணும். இல்ல இந்த சந்திரன் 6ஆம் அதிபதியோ 8ஆம் அதிபதியோ 12ஆம் அதிபதியோ ஒருவர் சாரத்தை ஒருவர் வாங்கி இருக்கணும். அதில் யாராவது ஒருத்தர் ஆட்சி உச்சி பெற்று இருக்கணும். அப்பதான் கெட்டவன் கிட்டிடம் ராஜயோகம். ஏற்கனவே மறைஞ்ச 6ஆம் அதிபதி திருப்பி 12லயும் போய் மறையிற போது வந்து அது வந்து ராஜயோகமா மாறிடுமான்னு பார்த்தேன். இது யாரோ பார்த்துட்டு அம்மாக்கும் பிள்ளைக்கும் பிரச்சனை அப்படின்னு சொன்னாங்களே, அப்படி இல்லாம ஒரு சந்தோஷமா இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வந்தது, அதுக்காக. இல்ல சரி, ஒண்ணு சொல்லுச்சு கேளுங்க. இது குரு தானே, இது ஆமா, இது ஜாதகர். இது குரு வாங்கிய சாரம் சொல்லுங்களா கொஞ்சம். குரு வாங்கிய சாரமும் லக்னம் வாங்கிய சாரம். சுக்கிரன் வந்து 11 கூடியவர். இவர் மூத்த பிள்ளையா? மூத்த பிள்ளை. எப்படி சொன்னா? 11ன்றதுனால சொன்னீங்க. குருவுக்கு சுக்கிரன் 11ல வந்துடுறாருல, அதனால சொன்னீங்களா? அப்படி இல்ல மேடம். அதாவது குருவுக்கு 2-12 கிரகம் இல்லை என்றால் ஜாதகர் மூத்தவர். புது பாயிண்ட். திருப்பி சொல்லுங்க சார். குருவுக்கு 2-12 கிரகம் இல்லை என்றால் 2-12 கிரகம் இல்லை என்றால் ஜாதகர் மூத்தவர். ஓகே, ஏதோ சொல்ல வந்தீங்க. குருவுக்கு சந்திரன் 2ல இருக்காரோ ஏதோ சொல்ல வந்தீங்க. குருவுக்கு ஒரு தங்கச்சி ஒண்ணு உண்டு. உனக்கு தங்கச்சி இல்லையே, ஒரே பிள்ளைதான். ஒரே பிள்ளைதானா? சரி, பரவாயில்ல. குருவுக்கு 2-12 கிரகம் இருந்தால் ஜாதகர் மூத்தவர் அல்ல. 2-12 கிரகம் இல்லை என்றால் ஜாதகர் மூத்தவர். இந்த சந்திரன் வாங்கிய சாரம் சொல்லுங்க. சந்திரன் வாங்கிய சாரம் செவ்வாய் சாரம். இல்ல ஏதாவது ஒரு குழந்தை இருந்து இதுவாயிடுச்சுங்களா? அப்படி எதுவும் தெரியல.
அண்ணன்னு கூப்பிடுறதுக்கு ஏதாவது தங்கச்சி சித்தப்பா பெரியப்பா பசங்க வந்து இருப்பாங்களான்னு கேட்டு. இல்ல அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் எடுக்கக்கூடாது, அதெல்லாம் எடுக்கக்கூடாது. சரி, அது என்னன்னா அது அப்புறம் அவங்க பார்த்துக்கிட்டோம், ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் இல்லை. அப்போ இந்த லக்னா இன்னொன்று எடுத்துங்க. லக்ன அதிபதி 11ஆம் வீட்டின் சாரம் பெற்றிருந்தால் ஜாதகர் மூத்தவர். எழுதி குருவிற்கு ஜனனக்கால ஜாதக அஞ்சில் கிரகம் இல்லை. குருவுக்கு 5ல கிரகம் இல்ல, அப்படி சொல்றீங்க? கிரகம் இல்லை, 5ல் கிரகம் இல்லை. 7ல் கிரகம் இருக்கிறது, 9ல் கிரகம் இருக்கிறது. இந்த ஜாதகர் தகப்பனா என்ன சொன்னாலும் கேட்பார். கரெக்டுங்களா சார்? அப்பாக்கும் பிள்ளைக்கும் ஆவே ஆகாது சார். என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான். அம்மா சொல்றதையாவது கொஞ்சம் கொஞ்சத்துக்கு கொஞ்சம் காது கொடுக்கும். குரு வக்கரமா பாருங்க. ஆமா சார். குரு வக்ரம் அப்படி போடுங்க. அப்ப பிரச்சனை. குரு வக்கரம்னா வேலை செய்யாது. எழுதி நான் சொல்ற பாயிண்ட் மட்டும் எழுதிங்க, அப்ப வேலை செய்யாது. அப்போ ஜனனகால ஜாதகத்தில் குருவுக்கு 5, 9, 7 கிரகம் இருந்தால் அந்த காரக கிரகத்துடன் ஜாதகர் சுகமாக இருப்பார், நல்ல நட்பு நிலையில் இருப்பார். ஜனனகால ஜாதகத்தில் குரு உள்ள இடத்தில் இருந்து 5வது, 7வது, 9வது இடத்தில் கிரகம் இருந்து அது கிரகம் என்ன உறவோ காரக உறவோ அந்த காரகத்தின் மீது ஜாதகர் அன்பாக இருப்பார். புரியலையா மேடம் உங்களுக்கு? வக்ரம்னா உல்டா. வக்ரம்னா அது உல்டா, அது நல்லா இருக்காது. அதனால அப்பா பேச்ச கேட்க மாட்டேங்கிறான். அவ்வளவுதான். எப்பவுமே வக்ரம் அம்மா பேச்சு ஒரு 50% தான். வக்ரமே கண்டி இல்லைன்னா சூப்பர். 2ல குரு போய் அம்மாவை தொட போறாரு, விட்டு தான் போக போறாரு. வக்ரம் எங்க போக போறாரு? இது வந்து அஸ்தாங்கம், பாதகம். அப்படி பேச்சு. அம்மா இருந்தா ஒரு பரவாயில்ல. அப்போ முதல் 12 வருஷம் வக்ரனா குரு இங்கதானே போடுவீங்க, பின்னாடி போடுவீங்க, வக்ர பின்னாடி தான் போடுவீங்க. அப்போ குருவும் சூரியன் 6, 8 வந்துருதா? ஆமா. அதனால பிரச்சனை இருக்குதான் செய்யும். முதல் 12 வருஷம் குரு இங்க இருப்பாரு, அடுத்த 12 வருஷம் இங்க இருப்பாரு, அடுத்த 12 வருஷம் இங்க போவாரு, அடுத்த 12 வருஷம் இங்க வருவார். இது ரொம்ப சூட்சமோ, அது அப்புறம் சொல்லி தர ஒரு நாளைக்கு. அப்ப இப்படி இருந்ததுன்னா கொஞ்சம் பிரச்சனை கண்டிப்பா உண்டுதான். 2வது, லக்ன அதிபதி சனி பகவான் 2ல உட்காந்துட்டாரு, வாங்கி வச்சாரும். 12ஆம் அதிபதி வச்சாரு, 2ஆம் அதிபதி வச்சாரும். அப்போ இங்க குடும்பத்துல கொஞ்சம் 12ஆம் 2ல உட்காந்து இருந்தால வெளிநாட்டு குடும்பம், வெளிநாட்டு வாழ்க்கை ரொம்ப சூப்பர். அவ்வளவுதான். சரி, அப்படியே இன்னொன்னு எடுப்போம். இதுலயே ஒரு இது போடுங்க, அப்படியே ஒரு சின்ன தசை நடக்குது. இப்ப குருதசை சொல்லி கொடுத்துறோம், அதையும் சொல்லி கொடுத்துறோம். சரி இப்படி எடுத்துட்டோம். இது குரு தசை நடக்குது இப்போ, புரியுதுங்களா? குரு வாங்கிய சாரம் சுக்கிர சாரம். இப்போ என்ன பண்றோம்? குரு வாங்கிய சாரம் சுக்கிர சாரம்.
இப்ப எனக்கு லக்ன புள்ளி சொல்ல முடியுமா? லக்ன புள்ளி சொல்லுங்க. இதுக்குதான்னு கேக்குறீங்க. சதயம் 3. அவிட்டம் சதயம் 9 டிகிரியா? 10 டிகிரிக்குள்ள வருதா? 10 டிகிரியா? ஆமா. சதயம் 1 தான் சொன்னீங்க. சதயம் 3 314 டிகிரி. சதயம் 3ங்களா? அப்ப இதுல வந்து ஒரு 6 9 14 15 டிகிரி வந்துட்டா? ஆமா. சரி, இப்ப இந்த குரு டிகிரி சொல்லுங்க. எல்லாமே டிகிரி சொல்றீங்களா? கொஞ்சம் இது இந்த ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கொஞ்சம் டிகிரி சொல்லுங்க. குரு டிகிரி சொல்லுங்க. 254. 254னா 24 240 14 டிகிரி. 14 டிகிரிங்க. 17 14 14. போட்டேன். 14 போட்டேன். சந்திரன் சொல்லுங்க. சந்திரன் வந்து 293. 293 27 23 டிகிரியா? சனி சொல்லுங்க. சனிக்கு சொல்லுங்க. வந்து 342. 342னா 330 12 டிகிரி. 12 டிகிரி. இதுவும் 12 டிகிரி. சரி, செவ்வாய் சொல்லுங்க. செவ்வாய் 87. 87னா 60 27 டிகிரி. சுக்கிரன் 85 25 டிகிரி. 25 டிகிரி. சூரியன் மகம் சொன்னீங்க 130. அப்ப 120னா 10 டிகிரி. 10 டிகிரி. புதன் புதன் வந்து 157. 157 37 டிகிரி. 7 டிகிரி. ராகு ராகு 166. 66னா 16 டிகிரி. 16. சரி, இப்போ 25 போடும் நமக்கு தெரிஞ்சு. இப்போ குரு சுக்கிரன் போட்டாச்சுங்களா? அப்போ இந்த சுக்கிரன் எங்க நிக்கிறாரு? மிதுனத்துல. அஞ்சில நிக்கிறார். ஆமா. சுக்கிரன் 5ல் நிக்கிறார். குரு 14 டிகிரி நிக்கிறாரு இல்லையா? அப்ப 14 டிகிரி என்ன பண்ணுவார் அவரு? என்ன பண்ணுவார் தெரியலையே. சொல்லுங்க. சரி, அங்கே அப்படியே போற 1 டிகிரி தான் வச்சு அப்படியே போடுறேன். அப்போ குரு வந்து 11. குரு வந்து 11 நிக்கிறாருங்களா? சுக்கிரன் வந்து 4க்கும் 9 கூடியவரா? ஆமா. குரு 11க்கும் 2க்கும் கூடியவர். ஆமா. இப்போ இதுல எல்லாமே நல்ல பாவம் தானே இருக்குது. ஆமா. இதுவும் நல்லாதான் இருக்குது, இதுவும் நல்லாதான் இருக்குது, இதுவும் நல்லாதான் இருக்குது. அப்போ 5 11 4 9 11 2. அப்போ முதல்ல படிக்கிறதுக்கு போனா நான் வெளிநாட்டுக்கு படிக்கிறதுக்கு தான் போனாப்ல. எப்படி சொல்றோம்? 5 உயர்கல்வி. உயர்கல்வி. அப்ப 4 என்பது தங்க தங்கி படிக்க போறான். 9 நீண்ட தூர பயணம். 11 லாபம் தான். 2ம் அங்கதான் நிக்கிறான். அப்போ 5 3 கண்டி இருந்து வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் ரொம்ப நீண்ட தூரம் போய் வந்துருக்கலாம். ஆனா 3 கனெக்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இங்க 3 கனெக்ட் ஆகல. ஆனா 5 11 4 9 இருக்கிறதுனால அவன் படிக்கிறதுக்காக அவன் போய் அங்க தங்கி படிக்கிறான். அப்போ படிப்புக்காக போனவன் அங்க எப்படி எடுத்தோம்? 5னா படிப்பு, 11னா கொஞ்சம் கொஞ்சம் உயர் தள்ளி போறது, 4னா அதுவும் படிப்பு தான். 9 11 2 வந்ததுனால நீண்ட தூரம் போயிருக்கிறாருன்னு அர்த்தம். இது ஏதாவது 3 லிங்க் வந்து பாருங்க. குரு தான் பார்வை இருக்கு சார். 3ஆம் அதிபதியோட பார்வை குருவுக்கு இருக்கு. இல்ல பார்வை போடக்கூடாது. பாத்துக்கிறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். செவ்வாய் குரு பாத்துக்கிறாங்களே. அதெல்லாம் பார்வைலாம் பார்க்க கூடாது. அப்போ படிப்புக்காக நீண்ட தூரம் பயணம் போவான், இல்ல வெளியில் தங்கி படிப்பான். ஓகே,
அப்ப படிப்புக்காக அவன் போயிருக்கலாம். எதுவுமே கெடுக்கல இல்லவன் போயிருப்பான், இடம் கிடைச்சிருக்கும், படிச்சிருப்பான், பாஸ் பண்ணிட்டான், வேலை முடிஞ்சு போச்சு. இங்க ஏதாவது ஒரு தேவையில்லாத கிரகங்கள் வந்துட்டு இருந்தாதான் பிரச்சனை. இப்படிதான் பாவத்தை கணக்கு எடுக்கணும். இது 100%, இது 100%, இது 90%, இது 60%, இது 60%, இது 50%, இது 50%. நம்ம சாஃப்ட்வேர்ல போட்டீங்கன்னா வந்துடும். இது மாதிரி தான் வரும். இப்படிதான் எடுக்கணும். சரி, குரு போய் சுக்கிரன் போச்சுன்னு என்ன திசை வரும்? குரு போனதுக்கு அப்புறம் சனி தசை வரும். குருக்கு அப்புறம் சனி தசை சார். சனி தசை வரும். இது சுக்கிரனுக்கு அப்புறம் என்ன புத்தி சூரிய தசை. புத்தி வருமா? திசை முடிஞ்சு போகுது. சூரிய தசை வருது இல்லையா? ஆமா. பாருங்க, சூரிய தசையில குரு இல்ல, தசை, குரு தசை சுக்கிரன் இல்ல புத்தி. சார். குரு தசையில சனி புக்தி தான் நடக்குது இப்போ. சனி புத்தி நடக்குதுங்களா? சரி, நான் இது போட்டேன், தொலையத்துக்கு போட்டேன். சரி, இது வேணா எழுதிங்க. அப்போ குரு சனி புத்தி நடக்குதா? குரு தசை சனி புத்தி. இப்ப குரு பாருங்க எங்க இருக்கிறாரு? இங்க இருக்கிறாரா? 11 சனி எங்க நிக்கிறாரு? சமஸ்தானம். சனி 2ல நிக்கிறாரா? ஆமா சனி வாங்கி சுயச்சாரம் தானே? ஆமா சுயச்சாரம். சனி 2ல நிக்கிறாரா? ஆமா. குரு 11க்கு 2 கூடியவரா? ஓ கரெக்ட். குரு சனி. அப்போ குரு 2, 11, 2. சனி வந்து 12 1 கூடியவரா? ஆமா சார். குரு வந்து 3க்கும் 2 கூடியவரா? 2, 11 கூடையவர். 2, 11 சார். ரெண்டுன்னா வருமானமா? வருமானம். வருமானம் 11 லாபமா? லாபம். 12 வெளிநாடா? வெளிநாடு. அவ்வளவுதான். இங்க தனக்காரகன்னு 2, 12, இங்க 10 கனெக்ட் ஆச்சுன்னா ஒன்னும் சூப்பரா பணம் கொட்டும். 2, 11, 2, 12, 2, 11. அப்ப இவனுக்கு பணம் வந்து வெளிநாட்டு பணம் கண்டிப்பா வருது. சரி, இப்ப 5ஆம் மாதி எடுப்போம். புதன் எடுப்போமா? சூப்பரா புதன் இருக்கு. வாங்கிச்சாலும் இப்படிதான் இது. சூரியன் சாரம். சரி, பாருங்க. புதன் வாங்கிச்சாலும் சூரிய சாரம். சூரியன் 7 நிக்கிறாரா? 7ல ஆமா இருக்காரு. சார். ஆட்சி ஒரே விடுதலை அவருக்கு. ஆமா புதன் சார். 5 கூடியவரா? புதன் 5 கூடியவரா? 5, 8. 8 கூடியவரா? ஆமா சார். சூரியன் வாங்க சார் கேது சாரமா? ஆமா. அவர் 2ல நிக்கிறாரா? ஏது 2. 7, 5, 2 காதல். ஓகே. 7ஆம் பாவம், 5ஆம் பாவம், 2ஆம் பாவம் செட்டில் ஆகாத கல்யாண வேலைக்கு ஆகாது. இது நான் சொல்ல தப்பா நினைக்காதீங்க. இது வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க ஜாலியா பழக்கத்துக்கு வாய்ப்பு உண்டு. 8 வந்துச்சு இல்லையா? ஆமா. 11 வந்திருந்தா ஒன்னும் சூப்பர். 8 வந்ததுனால கொஞ்சம் அப்படி முடிவு இருக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு உண்டு. இப்படி எடுக்கணும். புதன் வாங்கிய சாரம் சூரிய சாரம். சூரியன் 7 கூடியவரு, புதன் 5 கூடியவரு, 8 கூடியவரு, சூரியன் 7 கூடியவரு. திருப்பி 7 கூடியவர், திருப்பி 2 கூடியவர். அவ்வளவுதான். இந்த 8 வந்ததுனால அது வந்து கொஞ்சம் காரசாரமா பேச்சும் இருக்கலாம், இல்ல கொஞ்சம் ஒதுங்கி இருக்கலாம்னு இருக்கலாம், இல்ல வேற மாதிரி அது போறதுக்கும் 8னாலுமே கொஞ்சம் யோசனை பண்ணணும். அப்ப 7, 5, 2 வந்ததுனால இது காதலை குறிக்கிறது. 11 வந்திருந்தா
உன்னை கேட்கவே மாட்டான், தாலி கட்டிடுவான். சரி, அவன் அப்பா அம்மாவுக்கு தெரியாத தாலி கட்டுவான் பாக்கலாமா? அப்பா அம்மாக்கு தெரியாம தானே அதுவே. ஓ அப்படி பாத்துருவோம். அப்படி இவ்வளவு தூரம் பார்க்க மாட்டான். சரி, 9ஆம் அதிபதி யாரு? 9ஆம் அதிபதி சுக்கிரன். அவர் வாங்கி வச்சாரும் சுக்கிரன் புதன் தான் 9ஆம் அதிபதி. குருவோடது குருவோடது. அம்மா, 9ஆம் அதிபதி புதன் தானே? 9ஆம் அதிபதி சுக்கிரன் சார். 5ல இருக்காரு. சுக்கிரன் தான் சார் 9. இந்த வீட்டு அதிபதி யாருமா? அதான் சார் இது வந்து அது சுக்கிரன் 8ஆம் தானே? வீட்டு அதிபதி சார் புதன். 8ஆம் வீட்டு அதிபதி புதன் சார். நல்ல தெளிவா இருக்கீங்க, சூப்பர். அப்போ சுக்கிரன் தானே? சுக்கிரன் வாங்கிய சார் என்ன? புனர்பூசம். சுக்கிரன் வாங்கினது வந்து புனர்பூசம், குருவோட சாரம். குருச்சாரமா? அப்போ 9ஆம் அதிபதி வாங்கிய சாரம் குருச்சாரம் 3க்கும் 2க்கும் முடிவரா? 2-11. 2-11 வேலை பண்ண மாட்டான், சொல்லிடுவான். 4ஆம் அதிபதி யாரு? அவரும் சுக்கிரன். சுக்கிரன் தான். சுக்கிரன். அது 5ல் உட்காந்துச்சு இல்லையா? அதனால அது அந்த சொல்லியே கல்யாணம் பண்ணிப்பான். எழுதிக்குங்க. 9ஆம் அதிபதியும் 4ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் 4ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதி என்பது தந்தை, 4ஆம் அதிபதி என்பது தாய். அவர்கள் மறைவு ஸ்தானத்தில் இருந்தால் நாலு 9 கூடியவர் கெட்டாலும் 4-9 கூடியவர் மறைந்திருந்தாலும் ஜாதகன் தாய் தந்தையருக்கு தெரியாமல் திருமணம் செய்து கொள்வான் அல்லது பகைத்து கொண்டு கல்யாணம் பண்ணிப்பான். இது நம்ம கிட்ட ஒரு ஸ்டூடெண்டோடைய ஜாதகமே நம்ம கிட்ட மாட்டுச்சு. ஒரு சொல்லிட்ட பிறகு ஆமா சார் தெரியாம தான் கல்யாணம் பண்ணிக்கணும்ட்டாங்க. அப்ப இந்த ஜாதகம் சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிப்பான். இது சொல்லிடுவான். நம்ம 9ஆம் அதிபதி கெட்டு போல இல்ல, நல்லதானே நிக்குது. 4ஆம் அதிபதி கெட்டு போல அவரு தானே. கொஞ்சம் பாதகமா இருக்குது. இதுல யாரு கொஞ்சம் தகப்பனார் தான் கொஞ்சம் யோசனை பண்ணுவாரு. இது என்னடா இப்படி பண்றிய போறிய வரும், தகப்பனார் தான் கொஞ்சம் யோசனை பண்ணுவாரு. 9ஆம் தகப்பனார் இல்லையா, அது பாதகமா இருக்குதா, அவரு தான் யோசனை பண்ணுவாரு. என்னடா இப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்னு. அம்மா ஓகே போடா, நான் அதுக்குள்ள 2ல உட்காந்து சரி எனக்கு ஜாலியா அனுபவிப்போம் கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னோம். ஆனா எங்க அப்பா தான் கொஞ்சம் யோசனை பண்ணுவார். பாதகத்துல இருக்கிறதுனால, பாதகாதிபதி அப்பா இருக்கிறதுனால அப்பா கொஞ்சம் யோசனை பண்ணுவாரு. வேற ஒண்ணும் இல்லை, அவ்வளவு சிந்து. சிம்பிள் சார், என் பையன் ஜாதகம் தான் அது. இல்ல யார் ஜாதகமும் நான் சொல்லிட்டேன், நீங்க முடிவு பண்ணி. நானே சொல்றேன் என் பையன் ஜாதகம் அது. அவ்வளவுதான். நான் தான் ஃபர்ஸ்ட் அக்ரி பண்ணேன். அதுதான் சொல்லிட்டேன். 4 கூடி 5ல உட்காந்துச்சு. ஓகே சரி. 9ஆம் அதிபதி பாதகாதியா போயிடுச்சு. இந்த பாதகாதிபதி இருந்தாலும் அவருக்கும் அதனாலதான் டாக்ஸ் நடந்துட்டு இருக்கு. அப்பா அவர் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு அப்படின்றது. அவ்வளவுதான். கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. இதெல்லாம் ஒன்னும் பெரிய விஷயம் ஒண்ணும் இல்ல. வெளிநாட்டிலே இருந்தாலும் ஒன்னும் பிரச்சனை ஒண்ணும் இல்ல. அந்த பொண்ணோட ஜாதகம் எல்லாம் பார்க்கவே இல்லை நான். இப்போ பாக்காதீங்கம்மா. அது என்ன பண்றது? எங்க டென்மார்க்ல பிறந்திருக்கா, டென்மார்க்ல தெரியாது. பார்க்கலாம். நான் என்ன சொல்றேன், நீ எதுக்கு அதை பார்த்து என்ன பண்ண போற? நீ கடவுள் பகவான் கிட்ட நீ என்ன கடவுள் வணங்குறியோ பகவான் கிட்ட ஒப்படைச்சப்பா என் குழந்தை வாழ்க்கை சந்தோஷமா நல்லா இருக்கணும், நீ கிட்ட இருந்து கல்யாணத்தை பண்ணி வை, நான் ஆசீர்வாதம் பண்ணு, பகவான் கிட்ட வேண்டிக்கோ. அவ்வளவுதான். நான் நிறைய கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறேன். காதல் கல்யாணம் 1-2 இல்ல. பொருத்தமே இல்லைன்னா ஐயோ கல்யாணம் பண்ணி போய் கோயில கல்யாணத்தை பண்ணியா சூப்பரா இருப்ப போய் அப்படின்னு எனக்கு என்னன்னா இல்ல சார், இதுல என்னன்னா அவன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்கிட்ட தான் கேட்டான் இந்த மாதிரி அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு. 2 பேருமே PhD. அவன் வந்து இவனும் டாக்டரேட், என் பையனும் டாக்டரேட். அதாவது அஷ்டமத்துல வந்து புதன் வந்து உச்சம் அந்த இடத்துல இருக்கும்போது அவன் வந்து டாக்டரேட், அவன் பொண்ணும் டாக்டரேட். அதனால கேட்டான். நான் உடனே சரின்னு சொல்லிட்டேன். அது வந்து எனக்கு புரியல. சந்திரன் 12 இருக்கிறதுனால அவனுக்கு நான் ஸ்லேவா இருக்கேன்னா அதுவும் புரியல எனக்கு. அதான் அது ஒரு எப்பவுமே ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது. அப்படி இல்ல, சந்திரன் ஒன்னும் பிரச்சனை இல்ல. முதல்ல பாவத்தை எடுத்துக்கோங்க எப்பவுமே, அப்புறம் கிரகத்தை எடுத்துக்கோங்க. ஓகே, பாவத்தை 4ஆம் பாவாதிபதி 5ல உட்காந்துட்டாரு, ஒன்னும் பிரச்சனை ஒன்னும் பண்ணல. இது 6ஆம் அதிபதியா போச்சு. 6 வந்து 12ல போயிடுச்சு. 6னா வந்து
இப்போ உங்களை விட்டு பிரிஞ்சுதானே இருக்கிறான். ஆமா 6ஆம் அதிபதி பிரிஞ்சுதானே இருக்கிறான். தோஷம் சேரா போச்சு இல்லையா, பரிகாரம் அந்த பரிகாரம் அது சேரா போச்சு இல்லையா, ஓகே அவ்வளவுதான். ஓகே அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை. பகவான் கிட்ட ஒப்படைச்சிடு வாழ்க்கை. எப்பா என் குழந்தை வாழ்க்கை நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், என் ஆசீர்வாதம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஜாம் கல்யாணத்தை பண்ணுங்க. அதெல்லாம் எதுவும் இப்ப அவங்க சொல்லல, ஜாதகத்தை கல்யாணம் பார்த்து பண்ணிக்கோன்னு நீ சொல்லு, நான் வந்து பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, நான் வந்து பிராமின் தான் அப்படின்னு. ஆனா எங்க அவ்வளவுதான். கல்ச்சர்ல எதுவும் பண்ண முடியாது, ஏன்னா அந்த பொண்ணுக்கு எதுவும் தெரியாது. சோ ஒரு ரிஜிஸ்டர் மேரேஜ் வித் ரிசப்ஷன், அவ்வளவுதான் என்னால பண்ண முடியும். அவ்வளவுதான். சரி, இருங்க அண்ட் இருங்க மெயினா ஒண்ணு சொல்றேன் சார், அவன் ஏத்திஸ்ட், கடவுள் நம்பிக்கை இருங்க. கிடையாது. இருங்க 7ஆம் அதிபதி அவர் வாங்கி வச்சாரும் கேது 2ல உட்காந்துடுச்சு. 3ஆம் அதிபதி 5ல பாருங்க. 3 என்பது பதிவு, 3 என்பது பதிவு, 5 என்பது காதல். அப்ப பதிவு, திருமணம், காதல் சேர்த்து வாய்ப்பு உண்டு. எழுதிக்கங்க. 3 என்பது பதிவு. 7ஆம் அதிபதி 3ல் இருந்தாலும், 7ஆம் அதிபதி 3ல் இருந்தாலும், 3ஆம் அதிபதி 5ல் இருந்தாலும் திருமண பதிவு செய்வதற்கு வாய்ப்பு உண்டு. உங்க வீட்டுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு சர்ச்சு இல்ல ஏதாவது ஒரு வேற யாராவது இருக்காங்களா? அப்படிலாம் எதுவும் இல்லை. ஆனா அந்த பொண்ணு கிறிஸ்டியன் பொண்ணு தான் போல இருக்கு. கிறிஸ்டியன் இந்த சென்ஸ் ஏத்தி, அவ்வளவுதான், டேனிஷ் வந்து அவ்வளவுதான், அவ்வளவுதான், தீர்ந்து போச்சு. ஆனா என் வீட்டு முன்னாடி எல்லாம் எதுவும் கிடையாது. சரி, உங்க அப்படி இல்லைன்னா ஒரு வீட்டு எதிர்த்த மாதிரி ஒரு மேடு பள்ளமா வழி இருக்குது, வீட்டுக்குள்ள வரத்துக்கு சொந்த மாதிரி வழி இருக்குதா? நான் பிளாட்ல இருக்கேன் சார். அப்ப சந்து தான் உள்ளதான் பூந்து போகணும், மெயின் ரோடு இல்ல உங்களுக்கு. ஆமா ஆமா, அப்படிதான் வந்தாகணும். அப்ப சனி கேதுன்னா போற வழி வீட்டு பக்கத்துல சின்ன சந்துக்குள்ள பூந்து போற மாதிரிதான் வீடு இருக்கும். ஓகே, கொஞ்சம் எடுத்துக்கலாம், தப்பு ஒண்ணு இல்லை. இது ஒன்னும் பெரிய விஷயம் ஒண்ணு இல்லை. நீங்க நான் தான் முதலே சொல்லிட்டேன். 4ஆம் அதிபதி 5ல் உக்காந்துட்டாரு, இதுக்கு 2ல உக்காந்துட்டாரு. அதனால ஒன்னும் பிரச்சனை ஒண்ணு இல்லை. தாராளமா கல்யாணத்தை ஜாமன் பண்ணுங்க. அது அது உங்களுடைய சொந்த அபிப்பிராயம். நான் ஜாதகத்துப்பா சொல்லிட்டேன், உங்களோட சொந்த அபிப்பிராயம். நீ கல்யாணம் எப்படி பண்ணாலும் டிசி பண்ணாலும் சரிதான், அது நல்ல பிரமாதமா செஞ்சாலும் சரிதான். 2ல சனி இருக்கிறார், பிரம்மாண்டம் வேணாம். சனி பகவான் எந்த அவனே விரும்ப மாட்டேங்கிறான், வேண்டாங்கிறான். எழுதிக்கு. சனி பகவான் எந்த பாவத்தில் உள்ளாரோ, சனி பகவான் எந்த பாவத்தில் உள்ளாரோ அந்த பாவ காரகத்தினுடைய விழாவை சிறப்பாக செய்யக்கூடாது. சரி, சரி. ஒரு சின்ன ஒரு கேள்வி. உங்க வீட்டுக்காருக்கும் நீங்களும் அப்பப்போ தொழில் ரீதியா பிரிஞ்சுனே இருக்கீங்களா? தொழில் ரீதியா பிரிக்கிறீங்களா? இல்ல, 2 பேர் சேர்ந்துதான் பிசினஸ் பண்றோம். 25 வருஷமா 2 பேரும் சேர்ந்து பிசினஸ் பண்றோம். சரி, இந்த குழந்தை பிறக்க சொல்ல நீங்க ஒரு இடத்துல, உங்க வீட்டுல ஒரு இடத்துல இருந்தீங்களா? மார்க்கெட்டிங்ன்றதுனால வெளியில அவன் பிறக்கும் போது அவர் பக்கத்துல இல்ல. இல்லையா? அதான் கேட்கிறேன், இல்லையா? அவன் பிறக்கும் போது பக்கத்துல இல்ல. அப்புறம் நீங்க ஒரு நேத்த முந்தா நாளோ ஒண்ணு சொன்னீங்க, நீங்க ஒரு பாயிண்ட் ஒண்ணு சொன்னீங்க, லக்னத்தில் மாந்தி இருந்தா அவன் கொடி சுத்தி பிறப்பான்னு. கொடி சுத்தி பிறந்தான். ஆமா, சரி. இவரு சரியான லக்னத்துல மாந்தி இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா, இவர் டாக்டர். மகன் ஜாதகம் இல்ல, இவர் ஒரு டாக்டர். ஒரு பேஷண்ட பார்த்து இது தேரும் அப்படின்னா தேறிடும், தேராதுன்னா போடும். ஐயோ, லக்ன மாந்தி உள்ளவர்கள் ஒரு கொஞ்சம் தலையில பிரச்சனை இருக்குதா? தலையில பிரச்சனை இருக்குதா? இந்த ஜாதகருக்கு
இது வரைக்கும் தலையை லக்னத்தில் தொட விட்டது கிடையாது. தலையை தொட விட மாட்டான். பட் பிரச்சனை இருக்கான்னு தெரியல எனக்கு. கரெக்ட் கரெக்ட் ஒன்னே வேணாம். இப்போ யாரோ ஒருத்தர் செத்து போயிட்டாங்க. அந்த ஈமே கடமை செலவுக்கு இப்போ நீங்க கிட்ட இருந்து போய் பண்ண மாட்டீங்க. உங்க பழக்கம் என்னமோ எனக்கு தெரியாது. இப்ப எங்க பழக்க வழக்கம் என்னன்னு யாரா இருந்தாலும் கிட்ட போய் பார்த்து செய்வோம் இல்லையா? அது மாதிரி யாரோ அனாதையா இருந்தாலும் இல்ல எடுக்க முடியாத இருக்கிற சூழ்நிலை இருக்கிறவங்களுக்கு பண உபகாரம் கொடுத்துட்டு நீங்க கிட்ட இருந்து செய்துக்குங்க அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, அதாவது நீங்க கொடுத்து அங்க வாங்கிக்க நிலைமையில இருக்கணும். அது மாதிரி ஆளு கொடுக்கணும். நான் பண்ண வச்சுக்கிறேன், நீ என்ன கொடுக்குன்னு கிராஸ் கேள்விக்காக இருக்கிற நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால அது நம்ம கொடுத்தா, இல்லைன்னா ஒரு அனாதை ஏதோ ஒரு வயசானவங்க அனாதை இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள பாடிய மொத்த செலவு நம்மளே கிட்ட இருந்து டிஸ்போஸ் பண்ணி அது கடைசி வரைக்கும் அந்த எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோம் அப்படின்னா லக்னத்துல மாந்தி இருக்கிறவங்களுக்கு தலையில கண்டிப்பா பிரச்சனை இருக்கும். இப்பதான் அந்த மாதிரி ஒண்ணு முடிச்சோம். ஒரு அனாதை, அவருக்கு கம்ப்ளீட்டா ஓல்டேஜ் ஹோம்ல இருந்தாரு. எல்லாத்தையும் முடிச்சிட்டு அந்த அஸ்தியை கூட கரைச்சிட்டு இப்பதான் வந்தோம். ஓகே, அந்த பரிகாரம் செய்துட்டீங்களா? ஆட்டோமேட்டிக் செய்துட்டீங்களா? தானா அமைஞ்சு போச்சா? தன்னால அமைஞ்சது. அவ்வளவுதான். அப்போ நம்ம சொல்ற பரிகாரமோ ஜோதிடமோ உண்மையா கரெக்டா? அது இதுக்குன்னு பண்ணல. 2 பேருமே பண்ணிட்டு இருப்போம். எப்போதுமே ஏதாவது ஒண்ணு காரியம் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் பண்ணிட்டு இருப்போம். சோ அது நீங்க சொல்லும் போது தோணுச்சு. இப்பதான் ஒரு 3 மாசம் தான் ஆகுது. ஆட்டோமேட்டிக்கா அது நடந்தது. தப்பு இல்லை, கரெக்ட். அது மாதிரி பண்ணிருந்தாமே உங்களுக்கு நல்லாவே இருக்கும். ஒன்னே பிரச்சனை ஒண்ணு எந்த எதுவும் பிரச்சனை கிடையாது. அது நம்ம வந்து நம்ம தோஷ பரிகாரத்தை நம்ம நிவர்த்தி பண்ணிக்கினே இருக்கிறோம்னு அர்த்தம். இது ஒரு கோயிலை கட்டி கும்பாபிஷேகம் பண்ணா, இன்னை ஒரு ராஜசூய யாகம் பண்ணா என்ன புண்ணியமோ அந்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு யாரா இருந்தாலும் ஒரு அனாதையா இருக்கிறவங்க செத்து போனவங்கள அவங்களை எடுத்து போய் கிட்ட இருந்து அடக்கம் பண்ணி எல்லா வேலையும் செய்து அடக்கம் பண்ணான்னு கேட்டீங்கன்னா, ஒரு கோயிலை கட்டி கும்பாபிஷேகம் பண்ண என்ன புண்ணியம் கிடைக்கும், அதுவும் ஒரு ராஜசூய யாகம் பண்ண என்ன புண்ணியமோ கண்டிப்பா அது அவங்களுக்கு கிடைக்கும். இதுல எந்த மாற்றமும் கிடையாது. சரி, வேற எதனா கேட்கணும்னா கேளுங்க, பேசலாம். வகுப்பு நாளையோட முடியும் போது நாளைக்கு என்ன கேள்வி கேளுங்க. சொல்லுங்க சார், கேளுங்க சார். என்கிட்ட ஒரு ஜாதகம் இருக்கு சார். அது பார்த்துதான் பண்ணாங்க. ஆனா பையனுக்கு அவ்வளோ ஒரு இது பிடிப்பே இல்லாத மாதிரியே இருக்கான் சார். அதனால கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்க 2 பேர் ஜாதகமும் என்கிட்ட இருக்கு. அது ஒருத்தரத்தை பார்த்த சார். இல்ல 2 பேர் தான் போடுங்க. 2 பேர் தான் முதல்ல போடுங்க. சரிங்க சார். சரி, எனக்கு பர்சனலா இதுல ஒரே ஒரு கேள்வி மட்டும். நீங்க இவ்வளவு பார்த்ததுனால பர்சனலா இது ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கலாமா? அம்மா அப்பாவை காப்பாத்துவானா? ஏன்னா ஃபாரின்லயே இருக்கிறதுனால. மேடம் கேள்வி கேட்டோன்னா சார் ஃப்ரீஸ் ஆயிட்டாரு மேடம். வருண் இப்பதான் யோசிச்சேன். ஸ்பீக்கரு ஒரு சவுண்ட் வந்துச்சு டக்குன்னு, வேற ஒண்ணு. அதனால கரெக்ட், காப்பாத்து, தப்பு ஒண்ணு. எப்பவுமே குருவுக்கு சூரியன் இருக்கிறாரு. இந்த கல்யாண விஷயத்துல மட்டும்தான் உங்களுக்கு பிரச்சனை. குருவும் சனியும் எப்படி இருக்கு பாருங்க. சூரியன் சனியும் 6-8 இருக்காங்க. இதுவே ஒரு மைனஸ் பாயிண்ட் தான். சூரியனும் சனியும் 6-8 இருப்பது. சூரியன் இப்ப பாருங்க, இவருடைய தகப்பனாரு, நான் படிக்கிற காலத்துல சின்ன பொருள் நான் பாத்துக்கிறேன், உன் வேலை என்னமோ நீ போய் படி, நீ படிக்க வேண்டிய வேலை என்னமோ அத்த வரைக்கும் பாடிக்கும், உனக்கு என்ன செய்யணுமோ அத்தனையும் நான் செய்கிறேன் அப்படின்னு தான் சொல்லுவார் வழியா. அவர் இண்டிவிஜுவலா விட மாட்டார். அதான் உண்மை. விட மாட்டார். ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு பாசம் இருக்குது. அதே சமயத்துல அங்க ஆளுமை தன்மை இருக்கிறது. தகப்பனாருடைய ஆளுமை தன்மை இருக்கிறதுனால நான் பாத்துக்கிறேன், நீ போ, நான் பாத்துக்கிறேன் போன்னுவாரு. அதனால 2 பேருக்குமே பேச்சுவார்த்தையில ஒரு கொள்கையில பிடிப்பு இருந்தாலும், ஒரு முன்னுக்கு முடியல, எனக்கு முடியலன்னா ஓடியாந்து என்ன உனக்கு வேணும், என்ன செய்யணும், அந்த அந்த உபகாரம் பண்றதுக்கு முதல் ஆளா இவங்க 2 பேரும் ஒன்னா நிற்பாங்க. சரி, அது போதும். அது ஒண்ணே பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கு. அது போதும். சரி, நீங்க சொல்லுங்க சார். நீங்க கேட்டீங்களா, சொல்லுங்க. இல்ல சார், அதுதான் சார். அது இல்ல பாக்கலாம், இல்லைன்னா நாளைக்கு பார்க்கலாமா சார்?
இல்ல சார், 9:25 ஆகி போச்சு. அது ஆமா சார், போட்டா ஒரு அரை மணி நேரம் ஓடிடும். கண்டிப்பா. நாளைக்கு வந்தோடனே நான் ஜாதகத்தை போடுங்க. சரிங்க சார். ஜாதகத்தை போட்டு நான் பலன் சொல்றேன், உங்களுக்கு எப்படி பலன் சொல்றேன் பாத்துக்கலாம். தப்பு இப்ப ஏதாவது சின்ன சின்ன டவுட் எதுனா இருந்தா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கேளுங்க, நான் பலன் சொல்றேன், வேற ஒண்ணும் இல்லை. ஓகே சார். சார் இப்போ இந்த சனிக்கு எது வந்துட்டு பொதுவா வந்துட்டு ஏதோ இந்த சந்நியாச யோகம்னு சொல்றாங்களே சார், அது வந்து உண்மையிலேயே அந்த மாதிரி இருக்குமா சார்? பேசுங்க, மைக் எடுத்துட்டேன், பேசுங்க. இல்ல சார், அது இல்ல சார், சனிக்கேது இருக்கு இல்லைங்களா சார், அந்த சனிக்கேது சேர்க்கை இருந்தாலே ஒரு சன்னியாசி மாதிரி யோசிப்பாங்க அப்படின்ற ஒரு கோட்பாடு இருக்கு, அது வந்து உண்மையா சார்? அது உண்மைதான். அது நான் முந்தனேத்தே சொன்னேன். நானு இந்த லைன்ல இருக்கிற கிரகங்கள் எந்த கிரகம் வந்தாலும் அந்த அளவுக்கு பெருசா படுத்தாதுன்னு சொன்னேன். ஓகே சார். இந்த லைன்ல இருக்கிற கிரகங்களும் அந்த அளவுக்கு பெருசா படுத்தாது. ரெண்டாவது இன்னொன்னு பாருங்க, இதுல ஏதாவது பரிவர்த்தனையா இருக்கான்னு பாருங்க. சனி பரிவர்த்தனை இல்லை, இப்படிதான் நிக்கிறாங்க அவங்க. அதனாலதான் வெளிநாட்டுக்கு போயிட்டாரு, இங்க இருந்து வெளியில போயிடுறாரு. போனா பிரச்சனை, தோஷம். உள்ளூர்ல இருந்து கொஞ்சம் பிரச்சனை இருக்குதான் செய்யும். வெளிநாடு போனா தோஷம் நிவர்த்தி ஆயிடுது. ஓகே சார், ஓகே சார். சார் இன்னொரு வேறு கேள்வி சார். இப்ப நம்ம ஜாதக பொருத்தம் பாக்குறப்ப தசாவுல கூட்டு தசா, தொடர் தசா, தசா சந்தி எல்லாம் வருதுல்ல, அதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாமா சார்? தசா சந்திக்கு 11 மாசம் வித்தியாசம் ஆகுதான்னு பாருங்க. இந்த திசைக்கும் அந்த திசைக்கும் ஆரம்பிச்சு 11 மாசம் இருந்தா தசா சந்தி. இந்த தசை ஒண்ணு ஓடுது, ஒரு புத்தி நடக்குது, அதே தசை அங்க ஓடுது, வேற புத்தி நடக்குதுன்னா பிரச்சனை இல்லை. தசை நடக்க சொல்ல இந்த பையனுக்கு 6ஆம் தசையும் பெண்ணுக்கு 8ஆம் தசையும் நடக்கக்கூடாது. 8 அது 12 நடக்கக்கூடாது. 6, 8 தசாபுத்தி நடக்கக்கூடாது. பாதக தசாபுத்தி நடக்கக்கூடாது. கோச்சாரத்துல அந்த 7ஆம் அதிபதி மேல ராகு கேது பயணம் போக சொல்ல கல்யாணம் பண்ணக்கூடாது. இப்ப இவங்க கூட கல்யாணம் வந்து இந்த ராகு கீழே இறங்கிட்டோம், இறங்கின பிறகு கல்யாணத்தை பண்ணிக்கலாம். இப்ப அவர் கல்யாணத்தை பண்ணனா கொஞ்சம் நல்லா இருக்காது. இறங்கிடும், அவங்க முடிவு எடுக்கிற வழி அது இறங்கிட்டாருன்னா கல்யாணத்தை பண்ணிடுவாங்க. சார் ஒரு நிமிஷம், நீங்க இப்ப சொன்னது மட்டும் ரிப்பீட் பண்ணுங்க சார். கோச்சாரத்துல ராகு கேது, கோச்சாரத்துல 7ஆம் அதிபதி அல்லது கலத்திரக்காரன் சொல்லக்கூடிய செவ்வாய் சுக்கிரன் மீதோ கோச்சார ராகு கேது பயணிக்க கூடாது. புரியுதுங்களா? சரி, வேற ஏதாவது கேள்வி, ஒரு 2 கேள்வி கேளுங்க. டைம் ஆயிடுச்சு. நம்ம நாளைக்கு நான் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன ஆனாலும் நாளைக்கு நான் அவர் சாரோட ஜாதகத்தை போட்டு, அப்புறம் நீங்க ஒரு போட்டுருந்தீங்க வணங்கக்கூடாத தெய்வம் எது அப்படின்னு. யார் சொன்னா உங்களுக்கு? யார் சொன்னா? நான் கேக்குறேன். என்ன சார் கேக்குறீங்க? யார் சொன்னான்னு கேக்குறீங்களா? அப்படி இல்ல சார். அந்த தெய்வங்கள்ல பாத்தீங்கன்னா சில தெய்வங்கள் ஆசீர்வாதம் பண்ற மாதிரி இருக்குல்ல, நிக்கிறாங்க. சில சாமிகள் ஒவ்வொரு பொசிஷன்ல உட்காந்துருக்காங்க. ஆனா ஒரே ஒரு சாமி மட்டும் 2 கையை இழுத்து மடக்கி காலோட கட்டிக்கிட்டு உட்காந்துக்கிட்டாரு, ஐயப்பன் சாமி. ஐயப்பன். நீங்க உத்திர நட்சத்திரம் உங்க வீட்டுல இருக்காங்களா? இருக்காங்க சார். அவரு காலில் அடிபட்டுக்குதா? காலில் பிரச்சனை இருக்குதா? இல்ல சார், எதுவும் இல்ல. உத்திர நட்சத்திரக்காரர் யாரோ அவங்க வீட்டுல வந்து காலில் ஏதாவது ஒரு தழும்போ இல்ல ஒரு குடும்பத்துல இருக்காங்க சார். குடும்பத்துல இருக்காங்க. குடும்பத்துல இருக்காங்க. இருக்காங்களா? ஆமா, குடும்பத்துல இருக்காங்க. குடும்பத்துல இருந்தாங்க, இறந்துட்டாங்க அவங்களும். சரி, அதாவது எந்த தெய்வத்தையும் வழிபாடு பண்ணலாம், வேண்டுதல் வைக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்களா, அதுக்காக கேட்கிறோம். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது சார். ஒரு சிலர் திருப்பதிக்கே போக கூடாதுன்றாரு, ஒருத்தர் காசிக்கு போக கூடாதுன்றாரு, ஒருத்தர் ராமேஸ்வரம் போக கூடாதுன்றாரு. அதெல்லாம் சும்மா இப்போ தாய் எந்த நிலையில இருந்தாலும் தாய் தான். உங்க கோட்டீஸ்வரர் இருந்தாலும் தாய் தான், பிச்சைக்காட்சி இருந்தாலும் தாய் தான். எப்பவே இப்போ போனா எந்த நேரத்திலயும் நீ போய் பக்கத்துல அம்மான்னு உட்காந்துன்னா வாடா நீ உட்காந்து பேச சொல்ற ஆள் தாய் தான், மற்றபடி எதுவுமே கிடையாது. அப்போ எந்த தெய்வமும் வெறுக்கத்தக்கதோ அல்லது வணங்கக்கூடாது என்பதோ கிடையாது. என்னை பொறுத்தவரைக்கும் எல்லா தெய்வத்தையும் வணங்கலாம். சரி, போல சார் அவங்கள்ட்ட அந்த ஐயப்பன் சாமிகிட்ட போய் வேண்டுதல் வைக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்கு சார். அதான் சொல்றேன், கும்பிடக்கூடாதுன்னு சொல்லல, அந்த சாமிய தப்பாவும் சொல்லல. அந்த சாமி கிட்ட நம்ம இப்ப நான் மாலை போட்டுட்டு வரேன், இந்த மாலை போட்டு வர்றது ஒரு வேண்டுதலுக்காக போட்டுட்டு செய்வாங்கல்ல,
அந்த மாதிரி செஞ்சா இதுங்க மாலை போட்டு போறாரு. எதுக்கு மாலை போட்டு போறாரு? நான் குடும்பம் நல்லா இருக்கணும், எனக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும், குழந்தை பிறக்கணும், ஏதோ வேண்டுதல் வச்சுதானே மாலை போட்டு போறாரு. அதான் அந்த மாதிரி வேண்டுதல் வைக்க கூடாதுன்னு சொல்றாங்க. அதை வேண்டிக்கிட்டு மாலை போடக்கூடாதுங்கிறாங்க. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க ஐயா. மனசுதான் காரணம், மனசுதான் காரணம். சரி, உங்க லக்னத்துக்கு 1, 5, 9 சூரியன் இருக்குதா? இப்போ பாருங்க, இந்த ஜாதகத்திலேயே வேல் என்ற பேர் இருக்குதான்னு கேளுங்க அந்த அம்மாவை. வேல் என்ற பேர் ஜாயிண்ட் ஆகுதான்னு கேட்க சொல்லுங்க. சொல்லுங்கம்மா கொஞ்சம். இல்ல என்ன பேர் சொல்லணும்? வேலா? பேர் ஏதாவது கனெக்ட் ஆகுதா? இல்ல, அவன் பேர் அது சாய் சாய் சுந்தரராஜன். வேற ஏதாவது குடும்பத்துக்குள்ள வேல்னு ஏதாவது பேர் வந்திருக்கா? அந்த பேர்ல ஏதாவது ஒரு பேர் இருக்குதா? இல்ல, எங்க அக்கா பையன் பேரு வந்து வெற்றிவேல். போச்சா? ஒரு பாயிண்ட் சொல்றது, உங்க லக்னத்துக்கு 1, 5, 9 சூரியன் இருந்தால் வேல் என்ற பெயர் இருக்கும். நாலு 7, 10 அல்லது 3 சூரியன் இருந்தாலும் வேல் என்ற பெயர் இருக்கும். ஒரு டிப்ஸ் உங்களுக்கு. திரிகோணத்துல, கேந்திரத்துல, உபஜய ஸ்தானத்துல, 3ஆம் இடத்துல சூரியன் இருந்துச்சுன்னா வேல்னு ஒரு பேர் குடும்பத்துல இருக்கும். நெருங்கிய உறவினர் கண்டிப்பா இருப்பாங்க. அண்ணனோ, அக்காவோ, தங்கச்சியோ, தம்பி, புள்ளியோ யாரோ கண்டிப்பா இருப்பாங்க. சார், இன்னைக்கு கிளாஸ் அருமையா இருந்தது. நாளைக்கு வந்து எங்களுக்கு வந்து இந்த கிளாசிஃபைடு நோட்ஸ், அதாவது இப்போ 2ஆம் அதிபதி, 7ஆம் அதிபதி, அந்த மாதிரி ஒரு நோட்ஸ் மாதிரி கொடுக்குறீங்களா? ஒரு அரை மணி நேரம் கொடுக்குறேன், நாளைக்கு தரேன். ஆல்மோஸ்ட் நாங்க கவர்டு. கெட்டு போக கூடாது, திதி சூன்யம் பாதகத்துல இருக்கக்கூடாது, 2, 7, அப்புறம் 12 சுகஸ்தானம் கெட்டு போக கூடாது, வாங்கிய சாராதிபதி எல்லாம் ஓரளவு நோட் பண்ணோம். ஆனா கிளாசிஃபைட் நோட்ஸ் எங்களால உங்களோட ஃபாஸ்ட்னஸ்க்கு நேற்றுக்கு கச்சபஜான்னு தான் நான் எழுதினேன். ஆனா உங்க ஃபாஸ்ட்டுக்கு வர முடியாதனால கிளாசிஃபைட் நோட்ஸ் மாதிரி உங்களை ஒரு 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ கொடுக்குறீங்களா நாளைக்கு? தரேன், நாளைக்கு தரேன். நோட்ஸ்னா அதான் 2ஆம் அதிபதி, 7ஆம் அதிபதி. சரி, நான் எழுதிங்க, நான் சொல்றேன், எழுதிங்க, பொறுமையா சொல்றேன். ஏன்னா அது வந்து உங்களுக்கு 7ஆம் பாவம் படிக்க சொல்ல கொடுப்பாங்க நிறைய பேருக்கு, நான் கம்முன்னு விட்டுட்டேன் நான். அதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து அங்க கிடைக்காது, அப்ப கிடைக்காது. இருக்கு. இப்ப திருமண பொருத்தம் அப்படின்னு ஸ்பெஷலைஸ்டா பாக்குறதுனால நம்ம அந்த 2 ஏரியா மட்டும் 2, 7, அப்புறம் இன்னும் சுகஸ்தானம், அப்புறம் 12 அது வந்து படுக்கை ஸ்தானம், இந்த 4 ஸ்பெஷலைஸ்டா பாக்குறதுக்கு நோட்ஸ் கொஞ்சம் மெதுவா. கண்டிப்பா நாளைக்கு நான் சொல்லித்தரேன், தப்பு இல்லை. இன்னைக்கே கேட்கலான்னு இந்த மேடமோடைய ஜாதகம் அன்டிஸ்டர்ப்டா பார்த்தோம். அதுவும் எங்களுக்கு ஒரு ஐ ஓப்பனர் தான். அதுவும் நீங்க எதுவும் 5, 11, 2, 12 அந்த மாதிரி போட்டீங்க இல்லையா? அது நான் இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். இல்ல, நம்ம இன்ஸ்டியூட் சாஃப்ட்வேர்லயே இப்படிதான் இருக்குது. நான் முதல்ல கையில தான் போட்டிருந்தேன். இது எல்லாமே கையில தான் போட்டு கணக்கு போட்டிருந்தேன் நான். அதுக்கப்புறம் தான் சாஃப்ட்வேர் வாங்கினேன், சிஸ்டமே அப்புறம் தான் வாங்கினேன். இப்பதான் வாங்கினேன் நான். ஒரு 10 வருஷமா இல்லை ஒரு 8 வருஷமா தான் இருக்கும். அது முன்னே மேனுவல் கையில உட்காந்து எந்த ஜாதகம் வந்தாலும் கையில உட்காந்து திருக்கணித பஞ்சாயத்தை வச்சு கையிலே தான் கணக்கு போட்டு எழுதி பலன் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் இப்படி பண்ணா நல்லா இருக்குன்னு எண்ணம் வந்ததுனால ஒரு சாஃப்ட்வேர் வாங்கி போட்டிருக்கேன், அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே கிடையாது. வேற எந்த சாஃப்ட்வேர் இருக்குது, 2-3 சாஃப்ட்வேர் வச்சுட்டு இருக்கிறேன். எந்த சாஃப்ட்வேர் இருந்தாலும் நான் இதுதான் முழுக்க யூஸ் பண்றேன். இத மாதிரி போடுங்க, நீங்க கரெக்டா இருக்கும் கணக்கு. ஓகே, சாஃப்ட்வேர் வாங்கிக்கிறோம். சரி, தேங்க்யூ சார். சரி, தேங்க்யூ. ரொம்ப நல்லா எக்ஸலென்ட்டா இருந்தது கிளாஸ். வகுப்பு முடிச்சுக்கலாமா? முடிச்சுக்கலாம் சார். நன்றி சார். வாழ்த்துக்கள். நாளை சந்திப்போம். அடுத்த வகுப்பு 27 நட்சத்திர காரகத்துவங்கள்,
காய், கனி, பூ, பழம், மிருகம், நட்சத்திர கோவில்கள் எல்லாமே வந்து போட போறோம். வகுப்பு இப்ப இல்லை, இதெல்லாம் முடிஞ்சு ஒரு 20 நாளோட ஆகும். அது பொங்கலுக்கிட்ட போறதா எப்படி முன்னாடி போறதான் யோசனை பண்ணி இருக்கிறோம். ஒரு வகுப்பு எடுக்க போறோம். அதுக்கு அவன் விளம்பரம் பண்ணுவாரு, சார் தான் பண்ணுவாரு. இன்ஸ்டியூட் மூலியமா தான், தனிப்பட்ட முறையில் நான் எடுக்கல, இன்ஸ்டியூட் மூலியமா எடுக்க போறேன். விருப்பம் உள்ளவங்க அது 27 நட்சத்திரத்துக்கும் மொத்தமா பணம் கொடுத்தாலும் சரிதான், இல்ல மாசம் இவ்வளவு கொடுத்தாலும் சரிதான். அது எப்படின்னு தெரியல, அது சார் பேசிப்பாரு. 27 நட்சத்திரத்துக்கு உண்டான அதை வச்சு பரிகாரம் சொல்றதுக்கு ரொம்ப ரொம்ப துல்லியமா எப்படி பரிகாரம் எடுக்கலாம். இப்ப வந்து ஒருத்தர் சரக்கு சாப்பிட்டுக்கிறார், ஒருத்தர் அவர் நிறுத்தணும் அப்படின்னா என்னைக்கு என்ன பழம் சாப்பிட்டா நிறுத்துவார்? பழமா சார்? பழம் தானே, பழம் தானே கேக்குறீங்க? முந்திரி பழமா சார்? இல்ல, முந்திரி பழம் அது சம்பந்தமாவா சார்? சிட்ரஸ் சம்பந்தமாவா? ஆமா ஆமா. அது உடம்புக்கு முடியல அப்படின்னா அந்த உடம்புக்கு பிரச்சனை தீர்றதுக்கு உங்களுக்கு இந்த பரிகாரம் பண்ணினா கரெக்டா அதுக்கு உண்டான ரெமெடி கண்டிப்பா கிடைக்கும். அப்படியா அப்படின்னு நிறைய விஷயம் சொல்றதுக்கு இருக்கிறோம். அதனால அடுத்த வகுப்பு இது நாளையோட இந்த வகுப்பு முடியுது. இந்த பிறகு 27 நட்சத்திரத்தினுடைய காரகத்துவங்கள் எல்லாமே காய், கனி, பூ, பழம், கோவில், சித்தர்கள், அது நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அத்தனை பேரும் வரும். அதை வச்சுக்கின்னு அழகா எழுதுங்க, நோட் புக்கில் எழுதி வச்சுக்கிட்டு பரிகாரம் சொன்னீங்கன்னா இந்த கோயிலுக்கு போனா கரெக்டா இருக்கும். ஐயா ஒரே ஒரு கேள்விங்கய்யா. இந்த 4க்கு 10 6க்கு 8ன்னா எனக்கு தெரியுதுங்கய்யா, அது கெட்டது அப்படின்னு சொல்லிட்டு 6க்கு 8 எதுவுமே இருக்கக்கூடாது. ஆனா சில டைம் வந்து நம்ம சுகாதிபதியும் அந்த சுகாதிபதியும் எப்படி இருக்காங்க, இந்த லக்னாதிபதியும் அந்த லக்னாதிபதியும் எப்படி இருக்காங்க, அந்த மாதிரி பாக்குறப்போ 5க்கு 11 அப்புறம் வந்து 9க்கு அந்த மாதிரி எல்லாம் வருது இல்லைங்களா? அதுக்கெல்லாம் என்னங்கய்யா அதுக்கு மீனிங்? அதுக்கு இப்போ 6க்கு 8ன்னா எனக்கு தெரியும் அது பேட், அவ்வளவுதான் அப்படிங்கிறது தெரியும். இப்பவுமே 7க்கு வரும். 3, 6, 8, 12 என்பது நல்ல பலனை கொடுக்காது. ஓகே, அப்ப 3க்கு 11 வந்தா கூட லக்னம் நல்ல பலன் கொடுக்காதுங்களா? 5, 7, 9, 10, 11 இந்த பாவங்கள் நல்ல பாவங்கள். 4, 5, 7, 9, 10, 11 பாவங்கள் நல்ல பாவங்கள். ஓகேங்க. இப்போ லக்னம் வந்து 3க்கு 11 வந்திருக்கு. ஒரு ஆணோட லக்னம் பெண்ணோட லக்னம் 3க்கு 11 வந்திருக்குன்னா அது நல்லதா கெட்டதுங்களா? சேர்க்கலாம். ஓகே, சேர்க்கலாம். 7க்கு 7 வந்தா சேர்க்கலாம், 3க்கு 11 சேர்க்கலாம், 6க்கு 8 மட்டும் தான் சேர்க்க கூடாது. ஆனா இதுக்கு ஏதாவது ஸ்பெசிபிக்கா பலன் இருக்கா? அப்ப 4க்கு 10 வந்தா ஏதான பலன் இருக்கா அதுக்கு? சேர்க்கலாம், திருப்தி இருக்காது, அவ்வளவுதான். 4, 10 திருப்தி இருக்காது. ஒரு 50 2க்கு 12 திருப்தி இருக்காது. அப்படி எடுத்தா திருப்தி இருக்காது, வேற ஒண்ணும் இல்ல. முடியாத இடத்துல முழுக்க தவிர்க்க வேண்டியது 6, 8 தான் தவிர்க்கணும். இதெல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல. இப்போ அந்த ஜாதகம் முதல்ல அவர் கொடுத்தாரு, ஜாதகத்தை போட்டு சொன்ன சொன்னேன் இது பொருத்தம் வரலன்னு சொல்லிட்டேன். ஆனா அவங்க ஓகேனாங்கன்னா அது அவங்க வைக்கிறாங்க. பொருளாதாரத்தில் 2 பேருமே ஓகே. 2 ஜாதகம் பொருளாதாரம் நல்லா இருக்குது, தனிப்பட்ட நிலையும் நல்லா இருக்குது, சேர்ந்தா நல்லதா இருக்குது. ஆனா வயல் வாழ்க்கைக்கு பிரச்சனை. அப்படி எடுக்கணும். ஒரு ஜாதகத்துல செவ்வாய் சுக்கிரனும் 6, 8 இருக்கு. ஆனா அந்த செவ்வாய் 6ல இருக்கிற செவ்வாயும் 3ல இருக்கிற சனியும் பரிவர்த்தனை, 6, 3 பரிவர்த்தனை. அந்த செவ்வாயை வந்து குரு பாக்குறாரு. அப்ப வந்து செவ்வாய் 6, 8 செவ்வாய் சுக்கிரன் இருக்கிற அந்த பேட்னஸ் குறையுமா, அதாவது கெட்டது குறையுமா? செவ்வாய் 6ல இருக்கிற செவ்வாய் வந்து பரிவர்த்தனையாவும் இருக்கிறாரு, அவரை குருவும் பாக்குறாரு. பஞ்சாயத்து பண்ற மாதிரி, அப்போ பஞ்சாயத்து பண்ற மாதிரி. ஓஹோ, நிரந்தரமா இருக்காது, பஞ்சாயத்து பண்ற மாதிரி. எப்ப அது பரிவர்த்தனை ஆகுதோ அப்ப நல்லா இருக்கும். பரிவர்த்தனை பிரச்சனை வந்துடும். நான் நாளைக்கு 6, 8க்கு
பரிகாரம் சொல்றேன். சரி சுக்கிரன் செவ்வாய் 6 8 இருந்தா அது என்ன பரிகாரம் சொல்றேன். சரிங்க சார். சரி, நன்றி, வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம் சார். தேங்க்யூ சார். நன்றிங்க ஐயா. தேங்க்யூ சார். நன்றிங்க ஐயா. வணக்கம் சார். சொல்லுங்க, கேட்கல. தேங்க்யூ. நன்றி நன்றி நன்றி.